விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது தேர்தல் காலம். ஏராளமான நடவடிக்கைகள் தேர்தல் சார்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. கட்சிகள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றன. கூட்டணிகள் விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கின்றன. தலைவர்கள் சுற்றி சுழன்று தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கட்சி பணிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று செயல்பாடுகள் வேகம் பிடித்து கொண்டிருக்கின்றன. எந்த இடத்தில் யார் போட்டியிடுவது என்கிற பேச்சுவார்த்தை, எந்த வேட்பாளர் தேர்வு என்றெல்லாம் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தீர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஜனநாயகத்தின் திருவிழா என்று வர்ணிக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் உலகின் மிகப்பெரிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் இதில் மக்கள் முன்வைக்கக்கூடிய, மக்கள் மனதை வெல்லக்கூடியது எது என்று பார்ப்போமேனால், ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ இருக்கக்கூடிய வாக்குகளின் வலிமை, வாக்கு வங்கியா, அல்லது அந்த கட்சி முன்வைக்கக்கூடிய, முன்னெடுக்கக்கூடிய கொள்கை முழக்கம் அல்லது வாக்குறுதி வெற்றியை தீர்மானிக்கிறதா என்பதுதான் நம்முடைய இன்றைய விவாத பொருள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாக்கு வங்கியும் முக்கியமானதாக இருக்கிறது, வாக்குறுதியும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் தேர்தல் 1952 நடந்தபோது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருந்த போதிலும் கூட அந்த கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. அறுதி பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மைனாரிட்டி ஆட்சிதான் அமைத்தார்கள். மக்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு முழக்கத்தை, வாக்குறுதியை வழங்குவதற்கு காங்கிரஸால் அன்று முடியவில்லை. 67 ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை அறிஞர் அண்ணா அவர்கள் கட்டமைத்த போதிலும் கூட அந்த வாக்கு வங்கியை மட்டும் அவர் நம்பி இருக்கவில்லை. மாறாக அந்த பலத்தை வெற்றியாக மாற்றுவதற்கு, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு வாக்குறுதியை அவர் முன்வைக்க வேண்டியிருந்தது. ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு என்று அவர் முன்வைத்த, அரிசி பஞ்சம் நிலவிய அந்த காலத்தில் அவர் முன்வைத்த அந்த வாக்குறுதி என்பது பிரம்மாண்டமான ஒரு மகத்தான வெற்றியை தந்து ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்ததை பார்த்தோம். மிதமிஞ்சிய வாக்குறுதிகள் பல நேரங்களில் தோல்வியை தந்திருக்கின்றன. வெறும் வாக்குறுதி மட்டுமே வெற்றி பெறுவதில்லை. மக்கள் நம்பகத்தன்மை பெற்ற கட்சி சொல்கிறதா என்கிற கோணமும் இதில் இருக்கிறது. இது சார்ந்து பல்வேறு பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு விருந்தினர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பில் அவர்களெல்லாம் வரவேற்கிறேன். நாம் விவாதத்துக்குள் செல்லலாம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்களை உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய முன்னணி தலைவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். இதில் முதல் சுற்றில் ஒவ்வொருவரும் 10 நிமிடம் என்கிற அளவில் பேசுவாங்க. அடுத்த சுற்று, இறுதி சுற்றுன்றது சுருக்கமாக இருக்கும். முதலாவதாக பேச வருமாறு திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முன்னுரையில் நம்முடைய நெறியாளர் அவர்கள் சொன்னதைப் போல, இந்தியா முழுவதும் ஒரு மாதிரி தேர்தல் முடிவுகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி வராது. தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கும். வாக்குறுதியா வாக்கு வங்கியா தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது என்றால், தமிழ்நாட்டின் வாக்குறுதி என்பதும் சமூக நீதி அடிப்படையிலானது, வாக்கு வங்கி என்பதும் சமூக நீதி அடிப்படையிலானது. இந்தியாவின் பல மாநிலங்களில் அல்லது வட மாநிலங்களில் வேறு போக்கு இருக்கிறது. வாக்கு வங்கியாக மதத்தை வைத்தும், சாதியை வைத்தும், இனத்தை வைத்தும், மொழியை வைத்தும் வெறி ஊட்டி மக்களை அணிதிரட்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு வெறுப்பு அணிதிரட்டலை செய்து வாக்குகளை பெற்றுவிட முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி எதன் பொருட்டும் வெறுப்பை விதைத்து மக்களிடம் வாக்குகளை வாங்கிவிட முடியாது. வெறுப்பை விதைத்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலிருந்து மக்களால் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு.
அதுபோல வாக்குறுதி என்பதும் இன்றைக்கு இந்திய அளவில் பாஜக போன்ற கட்சிகள் முன்வைக்கிற வாக்குறுதிகள், நாங்கள் வந்தால் கோயிலை கட்டுவோம், நாங்கள் வந்தால் காஷ்மீருடைய 370வது பிரிவை நீக்குவோம், நாங்கள் வந்தால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்பதெல்லாம் இந்த நாட்டு குடிமக்களிலேயே ஒரு தரப்பை வெளியே நிறுத்துகிற வாக்குறுதிகள். அப்படி ஒரு குறிப்பிட்ட தரப்பை வெளியே நிறுத்தி பெரும்பான்மை வாக்குகளை அணி திரட்டுகிற வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் களத்தை காட்டுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி எந்த தரப்பையும் வெளியே நிறுத்துகிற வாக்குறுதிகளை இங்கே இருக்கிற எந்த கட்சியும் வைப்பதில்லை. அதைத்தான் பார்க்க வேண்டும். இங்கே வைக்கப்பட்ட வாக்குறுதிகள், நாங்கள் வந்தால் இடஒதுக்கீட்டு விழுக்காட்டை அதிகரிப்போம், நாங்கள் வந்தால் சமூக நல திட்டங்களை தருவோம், நாங்கள் வந்தால் கல்வியை மேம்படுத்துவோம், நாங்கள் வந்தால் இப்படி தொழிலை மேம்படுத்துவோம், இப்படி நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வருவோம், சமூக நீதியை இன்னும் செழுமைப்படுத்துவோம், மொழி உரிமையை பெறுவோம், மாநில சுயாட்சி அடைவோம் என்று வளர்ச்சியை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கித்தான் தமிழ்நாட்டில் கட்சிகள் வாக்குறுதிகளை வைக்கின்றனவே தவிர இங்கே ஒருபோதும் ஒரு குறிப்பிட்ட தரப்பை வெறுப்பூட்டி இன்னொரு தரப்பினுடைய ஆதரவை பெறுகிற நிலை என்பது தமிழ்நாட்டில் கிடையாது. அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு. இங்கே முளைத்து கிளைத்திருக்கிற அரசியல் என்பது சமூக நீதி அரசியல். எனவே வாக்குறுதியும் அப்படித்தான் கொடுக்க முடியும், வாக்கு வங்கியும் கூட அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. இங்கே ஒரு குறிப்பிட்ட தரப்பை எப்படியும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இங்கே செய்ய முடியாது. மாறி மாறி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்களிப்பு என்பது இவர்கள் வந்தால் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவார்களா, இவர்கள் வந்தால் சமூக நல திட்டங்கள் தொடருமா, இவர்கள் வந்தால் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் சட்டங்களை இயற்றுவார்களா என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். அதுதான் இங்கே பாஜக போன்ற கட்சிகளை அப்படியே வளர விடாமல் வைத்திருக்கிறது. அவங்களும் என்னென்னவோ முட்டி மோதி பார்க்குறாங்க. இன்னைக்கு 18 விழுக்காடு அவங்களுக்கு வாக்கு வங்கி வந்துருச்சு அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட வைக்கிறாங்க. அது வைக்கப்படுகிற கருத்து கணிப்பு. மக்களிடம் இன்றைக்கு உண்மையான நிலை என்ன என்று போய் பார்த்தால் தெரியும். 18 விழுக்காடு வாக்கு வங்கி அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அது உண்மை என்று சொன்னால் என்ன நடந்திருக்கணும்? அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு களத்தில் நின்று இருக்கணும். ஆனால் 3 விழுக்காடு தான் அவர்களுக்கு இதற்கு முன்னால் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி. அந்த 3 விழுக்காடு என்கிற அளவுக்கு இருக்கும்போது கூட அவங்களோடு சேர்வதற்கு 4-5 கட்சிகள், பெரிய கட்சிகள் தயாராக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு 18 விழுக்காடுக்கு போயிட்டாங்க. அண்ணாமலை வந்த பிறகு தலைகீழாக மாறிடுச்சு, பேய் போல வளர்ந்துருச்சு, பிசாசு போல வளர்ந்துருச்சு பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களிடம் போட்டியிடுவதற்கும் முன்னணி தலைவர்கள் தயாராக இல்லை, அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கும் முக்கிய கட்சிகள் தயாராக இல்லை. அப்போ இது எதை காட்டுது? அப்போ தமிழ்நாட்டினுடைய போக்குக்கு ஏற்ப பிஜேபி அரசியல் செய்யலன்னு தெரியுது. அவங்க இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லை, பாமகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் எங்களை ஒரு கூட்டணி உட்கார வச்சுருக்கீங்க. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், திமுக ஒரு அணி, நாங்கள் அணியாக இருக்கோம், உட்கார வச்சுருக்கீங்க. சரி, அவங்க அணியாவே இல்லையே, அப்புறமா அப்படியே உட்கார வச்சுருக்கீங்க. பிஜேபி தனியா இருக்கு. இல்ல, வாதிடுறதுக்கு ஒரு அணி இருந்தா அது கூட்டணியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல, கதவையும் சாத்திட்டோம், ஜன்னலையும் சாத்திட்டோம். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் உறவே இல்லைன்னு அதிமுக சொல்லிருச்சு. கதவையும் திறந்து வச்சிருக்கிறோம், ஜன்னலையும் திறந்து வச்சிருக்கிறோம்னு சொன்ன பிறகும் கூட பாமகவும் அந்த பக்கம் போன மாதிரி தெரியல, அதிமுகவும் அந்த பக்கம் போன மாதிரி தெரியல. ஆனால் 2 பக்கமும் 2 பேரும் உட்கார வச்சிருக்கீங்க. இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியல. எனவே இப்படித்தான் அந்த நிலை இருக்கிறது. ஏன் இந்த நிலை? அதிமுகவுக்கு ஏன் இந்த நிலை? பாமகவுக்கு கூட ஏன் இந்த நிலை? அவர்கள் வாக்கு வங்கி என்பதை சரியாக கணிக்க தவறி பாஜகவோடு அணி சேர்ந்ததனால் இந்த நிலை. எங்களுக்கு ஏன் இந்த நிலை? நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய அணி என்றால் சிறு பிள்ளையிடம் கேட்டால் கூட சொல்லிவிடும், அது திமுக அணிதான் என்று. ஏன்? நாங்கள் கொள்கை பூர்வமான ஒரு அணியாக இருக்கிறோம். கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டு சேரல. எங்கள் அணி பல்லாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம்.
பாஜக கொண்டு வருகிற கொள்கைகளை, சட்டங்களை, திட்டங்களை எதிர்த்து தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கின்படி நின்று அரசியல் செய்கிறோம். ஆனால் அப்படி அரசியல் செய்ய தவறியதனால் அந்த கட்சிகள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். கூட்டும் இல்லாமல் இருக்கிறதா இல்லையான்னு தெரியாம, யார் கூட்டுக்கு வருவாங்கிறதையும் சொல்ல முடியாத ஒரு இடத்திற்கு ஏன் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டினுடைய வாக்கு வங்கி, தமிழ்நாட்டில் என்ன சொன்னால் நடக்கும் வாக்குறுதி என்பதை பற்றிய தெளிவில்லாமல் போனதனுடைய விளைவுதான். எனவே இங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியாக இருந்தாலும் சரி, நாம் அளிக்கக்கூடிய வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, அது மக்களை போய் சேர வேண்டும், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அளவில் நாம் அரசியல் களத்தை காண வேண்டும். இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, நாம் செயல்படுத்தக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, அது மற்ற மாநிலங்களாலும் பின்பற்றப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அது தெலுங்கானாவில் எதிரொலிக்கிறது, அது கர்நாடகத்தில் எதிரொலிக்கிறது. இந்தியாவில் வட மாநிலங்களில் கூட இன்றைக்கு தேர்தல் என்று வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற திட்டங்களை எடுத்து அவர்கள் அங்கே தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு ஆட்சி அமைந்தவுடன் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையை நோக்கி நகர்கிறார்கள். எனவே வழிகாட்டுகிறோம். இதுதான் மாடல். திராவிட மாடல், திராவிட மாடல் சொல்றோம்ல, இதுதான் மாடல். அப்போ இங்கே அந்த வாக்குறுதி என்பதில் ஒரு தெளிவு, வாக்கு வங்கி என்பதிலும் ஒரு தெளிவு, அதுதான் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது. எனவே வெறுப்பை ஊட்டி நாம் அரசியல் செய்யவில்லை, எந்த மக்களையும் பிரித்து பார்க்கவில்லை. அப்போ இந்திக்கு எதிராக நீங்கள் இங்கே செஞ்சிட்டு இருக்கீங்களா, அது என்னன்னு கேட்பாங்க. அது இந்தி திணிப்புக்கு எதிரான அரசியலை தவிர இந்திக்கு எதிரான அரசியல் கிடையாது. நம்முடைய மொழியின் மீதான உரிமை தான் இருக்கு. அதில் நாம் உரிமைக்காக கேட்கிறோம், இன்னொரு மொழியின் மீதான வெறுப்பில் கேட்கவில்லை. நிதி கேட்கிறோம், பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம். குஜராத்துக்கு ஏன் கொடுத்தாய் அப்படின்னு கேட்கிறோமா? இல்ல. உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் கொடுத்தாய் அப்படின்னு கேட்கிறோமா? இல்ல. குஜராத்துக்கு கொடுத்ததை போல், உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்ததை போல் எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம். இதுல எங்க குஜராத் மீதான வெறுப்பு இருக்கு? இதுல எங்க உத்தரப்பிரதேசம் மீதான வெறுப்பு இருக்கு? அப்ப எந்த மாநிலத்தின் மீதும் வெறுப்பை கேட்கவில்லை. அவங்களுக்கு செய்றீங்களா, எங்களுக்கு செய்யுங்கிறோம். அங்க பாதிக்கப்பட்டா ஓடோடி போறீங்களே, நாங்க பாதிக்கப்பட்டாலும் ஓடோடி வாங்கங்கிறோம். அப்போ இந்த அரசியல் பாசிட்டிவ் அரசியல், நேர்மறையான அரசியல். தமிழ்நாடு முன்வைக்கிற அரசியல் என்பது நேர்மறை அரசியல். எனவே இந்த நேர்மறை அரசியல் இந்தியா முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு ரோல் மாடலாக இருக்கு பாருங்க. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் தான் முதலில் வடிவம் பெற்றது. அதுக்கு பிறகுதான் அது இப்போ ஒவ்வொரு மாநிலமா இந்திய அளவில் வடிவம் பெற்றிருக்கு. அதுக்கு ரோல் மாடல் தமிழ்நாடு தான். நன்றி. எப்பவுமே வாதிடுறவங்களுக்கு முதல்ல பேசுறதுன்றது ரொம்ப சவாலான ஒன்று. ஒருத்தர் பேசிட்டா அதுக்கு பிறகு கவுண்டர் பண்ணுறதுன்றது ரொம்ப விவாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எளிதாக இருக்கும். அந்த வகையில் ஒரு முதல் சுற்றை மிக சிறப்பாக திரு ஆலூர் ஷானவாஸ் முடித்திருக்கிறார். திரு கணேஷ், வாக்கு வங்கியா வாக்குறுதியா? வாக்கு வங்கி என்பது அடிப்படையான ஒரு விஷயம். வாக்கு வங்கியை வைத்துதான் எல்லா விஷயங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வாக்கு வங்கியை மேலும் வலு சேர்ப்பதற்காகத்தான் வாக்குறுதிகள் தேவை. ஏன்னா வாக்குறுதிகள் இஷ்டத்துக்கு சொல்லிடுவாங்க. எல்லா வாக்குறுதியும் அங்கே நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்பதுதான் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கான ஒரு பதிலாக வந்து அமையும். வாக்கு வங்கி என்பது அப்படி அல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 91 தேர்தல், ராஜீவ் படுகொலைக்கு பிறகு திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி எங்கேயுமே சரிந்து விடவில்லை. அதற்கு அடுத்த 96 தேர்தலில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே தோல்வியை சந்தித்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி எங்கேயும் சரிந்து விடவில்லை. 2011 தேர்தலில் அடுத்த ஒரு மோசமான ஒரு தோல்வியை திமுக சந்திச்சது. அதற்காக திமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்து விட்டதா என்றா? இல்லை. ஒவ்வொரு வாட்டி வாக்கு வங்கி சரியும் பொழுதும் அடுத்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது கடந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா இல்லையா என்பதை பொறுத்து தான் அமையுமே தவிர, வாக்குறுதிகளை நாங்கள் சொல்லிவிட்டோம், இந்த வாக்குறுதியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் பல தேர்தலில் அதுக்கான தவறான உதாரணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொன்னார், திராவிட மாடல் இது சமூக நீதிக்கான மாடல், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு முன்மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இந்த திராவிட மாடல். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக 69% இடஒதுக்கீடு நாம தான் செஞ்சோம் இங்கே அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், உண்மைதான். ஆனால் இன்றைக்கி அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கும் பொழுது, நம் கையில் அதற்கான தீர்வு இருக்கும்போது செய்ய மறுப்பது ஏன்? அப்போ இது எங்கே போய் நிற்கிது சமூக நீதி? உங்கள் வாக்குறுதிப்படி சமூக நீதிக்கான ஒரு அரசு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த சமூக நீதியை காப்பதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பதில் இல்லை. எல்லாத்திற்கும் முன்மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது.
இடஒதுக்கீடு சமூக நீதி சம்பந்தமாக எந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றாலும் உச்சநீதிமன்றம் கேட்பது தரவுகள். தரவுகள் என்று சொன்னால் அது சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லைனா கூட அதற்கான தரவு சர்வே. இப்போ இப்படி பீகாரில் எடுத்து முடித்து அதோட வெளியிட்டுட்டாங்க. அடுத்தது ஆந்திராவில் ஒய்எஸ் ஜெகன் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். பல மாநிலங்கள் நம்மளை முந்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு 69% இடஒதுக்கீடை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இதற்கான ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை என்று சொன்னால் இது எப்படி சமூக நீதிக்கான அரசாக நிற்கும்? இதை நாங்கள் திரும்பி கேட்டால் சமூக நீதிக்காக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்க? இது சாதிய கட்சி, சாதி பற்றி பேசுகிறாங்க. இப்போ இந்த புரிதல் தான் ஒவ்வொரு மக்களுக்கும் வரும்பொழுது சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழும். முன்மாதிரியான ஒரு தேர்தலை தமிழ்நாடு இந்த வாட்டி சந்திக்க தான் போகுது, சந்திக்காமல் இருக்க போகிறதில்ல. எப்படி என்று சொன்னால் தமிழ்நாடு வலிமையாக இருக்கும். இங்கே எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் அவர்கள் கொள்கையில் அவங்க சரியாக தான் இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் போன வாட்டி சொன்னாங்க அதிமுக முழுக்க பிஜேபிக்கு அடிமையாக போயிட்டாங்க, எல்லா விஷயத்துலையும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதை அதிமுக ஆட்சி தானே 10% உயர் மட்ட வகுப்பினர்களுக்கான கொண்டு வந்த இடஒதுக்கீடை இன்று வரை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ அவங்க எங்கே போய் பிஜேபிக்கு? மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை யார் கையில் எடுத்து போராடுகிறார்களோ அதற்கான வெற்றியை 100% நிச்சயமாக மக்கள் கொடுக்க தான் போகிறாங்க, கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல. வாக்குறுதிகள் கொடுக்காத செயல் திட்டம் கூட உங்களுக்கு நிறைய தேடித்தரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகளிருக்கான அந்த பேருந்து கட்டணம் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கல, நிறைவேற்றினீர்கள். நிறைய இடத்துல வரவேற்பு இருக்கிறது. ஏன்னா கூட்டணி என்பது ஒரு சாதாரண விஷயம். தேர்தல் நேரத்தில் பங்கெடுத்துக்கின்ற பங்களிப்பை உறுதி செய்கின்ற ஒரு விஷயம்தான் கூட்டணி. அவர்களுடைய வாக்கு வங்கி எங்களுடைய வாக்கு வங்கியுடன் சேரும்பொழுது வெற்றி வாய்ப்பு எங்கே அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கணக்கை பொறுத்து தான் அந்த கூட்டணி அமையுமே தாண்டி ஒரு கொள்கை ரீதியாகவோ, ஏன்னா இந்த கொள்கைக்காகவே நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்ற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. எல்லா கட்சிக்கும் கூட்டணி இருக்கிறதுல ஒரே கொள்கை ஆயிட்டா வேற ஒரு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதிமுகவையும் விட்டு கொடுக்காம பிஜேபியும் விட்டு கொடுக்காம பேசுறீங்களே. இல்லை வரேன், அதுக்கும் தான் வரேன். ஏன்னா அணியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அணி என்பது எதை பொறுத்து இருக்க வேண்டும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே கொள்கை தான், மோடியை எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை. அந்த ஒரு அஜெண்டாவை தவிர, அது கொள்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை தவிர வேறு ஏதானும் இருக்குமா கேட்டால் பிஜேபி மதவாத கட்சி, பிஜேபி இங்கே பிரிவினையை உண்டாக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை, மக்கள் நலன் சார்ந்து யார் எதிராக இருக்கிறார்களோ அது கூட்டணியிலே இருந்தாலும் நாங்கள் எதிராக தான் இருப்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தேர்தல் கூட்டணி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கால அவகாசம் இருக்குது, இன்னும் முடிவாக இல்லை. கூட்டணியே இல்லைன்னா முடிவாக இல்லை, இவங்க கூட தான் கூட்டணியே முடிவாக இல்லை, இன்னும் தேர்தலே அறிவிக்கலை. தேர்தல் அறிவிக்கிறதுக்கே இன்னும் 10 நாள் இருக்குது அப்படின்றலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு தேர்தல் காலங்களில் மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்வார், தேர்தல் நேரங்களில் ஒரு நாள் கூட மிகப்பெரிய நாள், ஒரு நிமிஷம் கூட மிகப்பெரிய நிமிஷம், எந்த நேரத்தில் வேணாலும் எந்த மாற்றம் நடைபெறலாம். அப்போ கூட்டணி அமையும் போது அது தெரியும், அது எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கிறது. நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், கூட்டணி வைத்து விட்டோம் என்பதற்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டு எல்லா விஷயத்திற்காகவும் அடிபணிஞ்சு போவது என்பது ஒரு கூட்டணி தர்மமாகவோ நியாயமாகவோ ஒருபொழுதும் இருக்காது. மக்களுக்கு எங்கே பிரச்சனை எழுகிறதோ அந்த இடத்தில் முன்னின்று குரல் கொடுப்பது தான் ஒரு கட்சியினுடைய வேலை, மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய வேலை. இதெல்லாம் வைத்து தான் அந்த வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது அப்படின்றத பொறுத்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எழும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி எங்கே போகுது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதனுடைய வாக்கு வங்கி தான் அதனுடைய பலம். தோல்வியை சந்தித்திருந்தால் கூட கடந்த காலங்களில் அதனுடைய வாக்கு வங்கி எங்கேயுமே குறைஞ்சது கிடையாது. ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அணிதான் வெற்றி அணியாக இருக்கும். அதற்கு பிறகு திட்டமிட்டு அவர்கள் எங்கள் மீது அந்த சாயத்தை பூச துவங்கினார்கள். அந்த சாயத்தினுடைய அடிப்படை இன்றைக்கு அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய செயல் திட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். என்னெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம், இதில் எங்கே வருது? இந்த இப்போ சொன்னதுக்கு முழுமையான விஷயம் சமூக நீதி. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியில் எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுத்ததாக இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்வதற்கான காரணம் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தானே தவிர ஏதோ ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு சாதிக்காகவோ கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. இப்போ மீண்டும் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒன்றுதான், இன்றைக்கு வாக்குறுதி என்று வரும்பொழுது வாக்குறுதிகள் கூடுதல் பலத்தை சேர்க்குமே தவிர அடிப்படையில் வாக்கு வங்கி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரத்தை தீர்மானிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. வாக்கு வங்கி அப்படின்ற ஒன்று வலிமையாக இருக்கிறதுனால தான் அதிமுகவோ பாஜகவோ பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அப்படின்ற கோணத்தை முன்வைக்கிறாரு. அதை விட சிறப்பாக இன்னொரு கருத்தையும் சொன்னார்.
வாக்குறுதி அப்படின்ற ஒன்று மட்டுமே வெற்றியை தேடி தந்துடாது. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்றதையும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற கோணம் அவரோட இதில் மிக முக்கியமானது. ஏனென்றால் எதிர்த்தரப்பும் சுட்டிக்காட்டும், மக்களும் எடை போடக்கூடிய தன்மை அதில் இருக்கு. அடுத்ததாக திரு தங்க தமிழ்ச்செல்வன். ஒரு நல்ல தலைப்பு, வாக்குறுதியா வாக்கு வங்கியா. எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம மக்கள்கிட்ட ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மரத்துக்கு அடியில் வேர் இருக்கும். அந்த வேர் யாருக்குமே தெரியாது. அது வாக்கு வங்கி. வெளியில் பசுமை இருக்கும், கனிகள் இருக்கும். அது மக்களுக்கு பயன்படும். அதை போல தான் இன்றைக்கி வாக்கு வங்கி தான் மெயின் வெற்றிக்கு காரணமே தவிர வாக்குறுதி ரெண்டாவது. ரெண்டும் தேவை தான். வாக்கு வங்கி இல்லாமல் நீங்கள் பாமக பேசிட்டு போனதுனால மாம்பழம் கனிங்கிறீங்களா? கனி, அதுக்கும் பதில் சொல்லணும்ல நம்ம. அப்போ ரெண்டு நம்மளுக்கு தேவை தான். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது. மத்தியில் ஒன்றிய அரசு பிஜேபி ஆட்சியில் இருக்குது. அவங்க 2014 முதல்ல ஆட்சிக்கு வந்ததுமே, திரு நரேந்திர மோடி பாரத பிரதமராக வந்ததுமே ஒரு வாக்குறுதியை தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. நாங்கள் ஜெயிச்சா சுவிஸ் வங்கியில் இருக்கிற பணத்தை பூரா எடுத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 15 லட்சம் கொடுப்போம்ட்டாங்க. சொன்னாங்களாம்மா? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைண்டாங்க. சொன்னாங்களாம்மா? ஒரு வேலுக்கு வேலையை காணாம். இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் பூரா தனியார் மயமாயிருச்சு. ரயிலை காணா, ஏரோப்ளைனை காணா, எல்ஐசியை காணா, பூரா வித்துவிட்டாங்க. எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. பொதுத்துறை நிறுவனங்கள் இப்படி நாட்டவே சீர்குலைவை செய்து பிஜேபி அரசு மீண்டும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே வரக்கூடாதுன்றதே எங்கள் கூட்டணியுடைய நோக்கம். நம்ம சானாவாஸ் சொன்னது மாதிரி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அடுத்து பேச போகிறாரு. அண்ணன் அன்வர் ராசாவும் எங்களுக்கு பேச போகிறாரு. எப்பயுமே ஒரு தெளிவான பார்வையில் மக்கள் இருக்காங்க. நான் கேட்குறேன், இப்போ பாரத பிரதமர் மோடி உலகம் சுற்று வாலிபனை தான் நான் பார்த்துருக்கேன். எத்தனை நாட்டுக்குமா போயிருக்காரு? எல்லா நாட்டுக்கும் போனால் அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டிடுறாரு. இந்திய மக்களே வாங்க. இந்தியாவில் இருக்கிற மக்களை பார்க்குறதுக்கு நரேந்திர மோடி போகலை. வெளிநாட்டில் வாழ்கிற இந்திய மக்களை போய் கூட்டத்தை கூட்டு நான் பிரதமர் அப்படின்ட்டு உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு பேசுகிறாரு. சொல்லிட்டு நான் சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். நெல்லையில் மிகப்பெரிய வெள்ளம். ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி போராடுறேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 11 வயசு ஆகிறேன், அங்கேயும் வரல. எதுக்குமே வராமல் ராமர் கோவிலை திறக்க போகிறேன்னு சொல்லி 3 நாள் போய் சாமியாச்சியை கும்பிட்டுக்கிட்டு போய் நீ ராமர் கோவிலை பார்க்க போனால் என்ன பிரதமர் இது? இன்றைக்கி எதுக்கு நெல்லைக்கு போய் கூட்டம் போடுறீங்க? அல்வாவை பற்றி பேசுகிறீங்க, என்ன பல்லடத்தில் போய் கூட்டத்தை போடுறீங்க? இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நாங்கள் பயக்கிற ஆளு கிடையாதுப்பா. சலசலப்புக்கெல்லாம் நிறைய அஞ்சாது. மிக தெளிவாக இருக்க. நாங்கள் திமுக கூட்டணி தான் இந்தியாவிலேயே வெல்லும், தமிழ்நாட்டிலேயும் வெல்லும் நினைக்கிறாங்க. மீண்டும் 3வது தடவை நாங்கள் பிஜேபி ஆட்சி அமைச்சிருவோம். ஆட்சி அமைச்சா இந்தியாவே இருக்காதாடா? முதல்ல எப்படி அமைப்பீங்க? எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு ஓட்டு போடுவான் சொல்லுங்க? எந்த திட்டத்தையும் செய்யலை, சொன்ன திட்டங்களை செய்யலை. ஆனால் பாரத பிரதமர் 3வது முறையாக வர்றேன்றாரு. நான் கேட்குறேன்ப்பா, பட்டேலுக்கு 3000 கோடிக்கு சில குஜராத்தில், இது தேவையாப்பா? நான் குறைச்சி மதிப்பிடலை. உண்மையிலே பட்டேலுக்கு சில வைக்கணும். 100 கோடியில் வை. 3000 கோடிக்கு என்னப்பா? எதுக்குப்பா? மும்பை ஏர்போர்ட்டில் போனால், டெல்லி ஏர்போர்ட்டில் போனால் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு தகரத்தில் குடியிருக்கான். ஒரு தகரத்துக்கு கீழே குடியிருக்கான். ட்ரெயினேஜ் அங்கே நிற்கிது. அந்த 3000 கோடி அங்கே போட்டு ஒரு வீடு கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் எத்தனை குடும்பம் வாழும்? இது யாராலும் யோசிச்சிங்களா? மக்கள் வரி பணம். பார்லிமெண்ட்டை கட்டுற இங்கே பாரு, நல்ல பார்லிமெண்ட். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸுக்கு தெரியும். நானும் அவரும் பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கோம். பழைய பார்லிமெண்ட் நல்லா தான் இருந்துச்சு. சென்ட்ரல் ஹாலு, இங்கிட்டு லோக்சபா, அங்கிட்டு ராஜ்யசபா. அண்ணன் அன்வர் ராஜாவுக்கும் தெரியும். நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாரு, 2000 கோடிக்கு பார்லிமெண்ட் கட்டுற. எதுக்கு இந்த கட்டணத்தை யாரும் கேட்டானாப்பா? பழைய கட்டணத்தில் போய் உட்காந்தா வேணாம்ன்றீங்களா? அதுதான்ப்பா. அதை மிருகப்பழமாக ஒரு ஆட்சி வரக்கூடாது எப்பயுமே. அந்த கூட்டணின்றது தத்துவத்தில் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் எல்லாத்துக்குமே நல்லது. இந்தியாவுக்கு மிக சிறப்பு அதுதான். நான் கேட்குறேன், அண்ணன் பன்னீர்செல்வமும் அண்ணன் பழனிசாமியும்
மோடி சொன்னார்னு சொல்லி கைகோர்த்து 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல. பன்னீர்செல்வத்தை பழனிசாமிக்கு ஆரம்பத்திலே பிடிக்காது. அன்னைக்கே பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கிட்டு 4.5 வருஷம் ஆட்சி தொடர்ந்துருக்க முடியுமா? பிஜேபி சொல்ல கேட்டு தானே நீ சேர்த்து பதவிக்காக மட்டுமே 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்க, ரெட்டைக்குள்ள துப்பாக்கிட்டீங்க. இன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டு நாங்கள் மக்கள் நம்பணும்ல. மக்கள் எப்படி நம்புவானே உங்களை? ஸோ ஒரு கூட்டணின்றது அருமையான கூட்டணியை இன்னைக்கு திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி அமைச்சிருக்காரு. இந்த கூட்டணி சொன்னது மாதிரி கொள்கை கூட்டணி, பதவிக்காகவோ பந்தாவுக்காகவோ பணம் சேர்க்கறதுக்காகவோ சேர்க்கப்பட்ட கூட்டணி இல்லை. இது கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி ஜெயிச்சா தான் எல்லா மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கும். பிஜேபி ஜெயிச்சா அடுத்து தேர்தலே வராது. நன்றி. தேர்தலே வராது. நன்றி, வணக்கம். மதுரை தமிழ்ல சரவெடியா பேசி முடிச்சிருக்கிறாரு. உசிலம்பட்டி தமிழ். அது தமிழ்நாட்டில் தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு வங்கியா வாக்குறுதியா என்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விவாதம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த விவாதத்தை முன்வைப்பதற்காக திரு குமரகுரு. தமிழ்நாட்டில் தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு வங்கியா வாக்குறுதியா? எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டும் இல்லை. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு மக்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த முறை நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை மக்கள் நன்றாக தெரியும். முதல்ல இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இதற்கு முன்பு பேசிய நம்ம ஷானவாஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் பாஷையில் சொன்னால் வழக்கறிஞர் தொழிலில் கேவியட் ஃபைல் பண்ணணுவாங்க. ஏன்னா வரக்கூடியது முதலே தெரிஞ்சு முதலே நான் கேவியட் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு. அதனால மத்திய அரசு மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கலாம், தமிழ்நாடு விதிவிலக்கு. இதன் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற மாநிலங்கள்லாம் முடிவு எடுத்துருச்சு, மோடி தான் அடுத்த பிரதமர்னு, தமிழ்நாடு மட்டும் முடிவு எடுக்கலை அப்படிங்கிறது சொல்கிறதுனால அவருக்கு நான் வணக்கம் சொல்லி, நம்ம அண்ணன் தங்கை தமிழ்ச்செல்வன் சேம் சைடில் கோல் போடுவார் நான் இது வரைக்கும் நினைக்கல. அவர் பேசின எல்லாமே அவருக்கு எதிராக சொல்லுது. சர்தார் பட்டேலுக்கு இவ்வளோ பெரிய சிலை தேவையா அப்படின்னாங்க. முதல்ல ஒரு கருத்து அதான் 3000 கோடியில் சிலை தேவையான்னு அது முதல்ல கேட்டுங்க. இப்போ சொல்லிடுறேன். அந்த 3000 கோடி எப்படி வந்ததுன்றது போடுறாரு. 100 கோடி 3000 கோடி முழுக்க கவர்மெண்ட் பணம் இல்லைங்க, அது ஒரு ட்ரஸ்ட்டோட பணம். அந்த பணத்துக்கு மாதம் உள்ளே போகிற ஒவ்வொரு சொல்லிடுங்க, ஒரு பார்வையாளர்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கு வர்ற வருமானம் டூரிசம். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் 3000 கோடி செலவழிக்கிறீங்க? அங்கே எவ்வளோ பேர் பஞ்சத்தில் இருக்காங்க, ஒரு சதுர அடியில் எத்தனை ஏழைகள் இருக்காங்க எல்லாம் சொன்னார். தமிழ்நாட்டில் ஏழைகளே இல்லையா? எதற்கு அவ்வளோ பெரிய பேனா? எதற்கு உங்கள் தலைவருக்கு பேனா? இல்லை இருங்க முடிச்சிடுறேன். இல்லை இது வாக்குவாதம் இல்லை. எதுக்கு பேனா? இப்போ நினைவிடம் கட்டினீங்களா 63 கோடிக்கு? அதெல்லாம் எதுக்கு? அப்போனா போகிற வழியெல்லாம் எந்த ஏழையும் நீங்கள் பார்க்கலையா? இல்லை ஏழைகள் இல்லையா? எதையாவது ஒரு முடிவு எடுத்துடணும். அதான் சொன்ன சேம் சைடில் கோல் போடுறீங்கன்னு. ஆலோசனை சொன்னார், இது நல்ல கூட்டணி, அந்த பக்கம் ஏன் அப்படி உட்கார வச்சுருக்கீங்கன்னு. அதுக்காக தனித்தனியாக மூலமொழியாக உட்கார முடியும்? நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்கன்றதுக்காக. இன்னொன்று, ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு விருந்து வச்சு 3 நாள் விருந்து வச்சுட்டு 3ஆவது நாள் போயிடணும். அது விருந்தாளிகள். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து அங்கே பேர் விருந்தாளி இல்லை, அது பேர் வேறு. என்ன செய்தாலும் நாங்கள் கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் தேவையில்லை. எங்கள் கூட்டணி எப்படின்னா, கரெக்டாக இருந்தால் கரெக்டு, தப்புன்னா தப்பு, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், உரசல் இருக்கும், தனித்தனியாக இருப்போம், சேர்ந்துப்போம். என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை தனித்தனியாக இருப்போம், சேர்ந்துப்போம்னா தனித்தனி கட்சியாக இருப்போம், தேர்தல் வரும்போது அந்த நேரத்தில் சேர்ந்து கொள்வோம்னு. அறிவாலயத்தில் படுத்துக்க முடியாதுல்ல எல்லாரும், நாங்களாம் அப்படி இருக்க முடியாதுல்ல. நாங்கள் ஒரு சிறு சர்ச்சைகள் வந்தால் நாங்கள் தீர்த்துப்போம், திரும்பி சேர்ந்துப்போம். அது உங்கள் பிரச்சனை இல்லை, எலெக்ஷன் வரட்டும் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இங்கே எப்படி மதிமுகன்னு ஒரு கட்சி, எங்களுக்கு சீட்டே வேணாம், அந்த மூலையில் எங்காவது இடம் கொடுங்க உட்காந்துக்கிறோன்னு சொல்கிற ஒரு கட்சி. இன்னொரு சிபிஐ சிபிஎம் 2 சீட் வாங்கிட்டீங்களான்னு கேட்டால் அது வாங்கிட்டேங்க, வேறு எதுக்கு வேணுங்க, கொஞ்சம் போட்டு கொடுங்க. என்னதுங்க, போன தடவை 10 ரூபா கொடுத்தீங்க சிபிஎம்முக்கு, விலைவாசிலாம் ஏறிடுச்சு, இன்னொரு 2 ரூபா மேலே போட்டு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு 2 கட்சிகள், சிபிஐ சிபிஎம். ஒரு தடவை 10 கோடி, ஒருத்தருக்கு 15 கோடி. இப்படி வாங்குற ஒரு ஆள் நம்ம ஷானவாஸ். நல்ல நண்பர், கோச்சிக்கூடாது, நல்ல சமூக நீதி பேசுவார். எங்கேன்னா அந்த கட்சி நல்லா பேசுவாங்க. கரெக்டாக அந்த வேங்கை வயல் வரும்போது மட்டும் ஸ்கிப் ஆகி சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. 1 வருஷமாக தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் தெரியுங்களா? எஃப்ஐஆர் போட்டோமே. என்ன சமூக நீதி? 1 வருஷம் ஆகுது, அது ஒன்று போதும். இப்படி இருக்கிற கூட்டணி, இந்த கூட்டணி கூட மற்ற கூட்டணியை கம்பேர் பண்ண எப்படி இருக்க முடியும்?
அது மாதிரி வாக்குறுதிகள் நீங்கள் எல்லாரும் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். இந்தியா 5வது பொருளாதாரம் போனால் சும்மா போகாது. நீங்கள் என்னமோ வந்து இவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டீங்க, எங்களை அழிச்சிட்டீங்க, இதெல்லாம் அரசியல் வார்த்தைகள். இதெல்லாம் அரசியல் பேச வராதிங்க. நான் சொல்கிறது இளைஞர்கள் தயவுசெய்து கூகுள் பண்ணி பாருங்கள். நம்ம எங்கே இருந்தோம் எங்கே வந்திருக்கோம். 5வது பொருளாதாரன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஜப்பான் 3வது இடத்துல இருந்து ஜெர்மனி 4வது இடத்துல இருந்தது. இப்போ ஜப்பானோட ஜிடிபி கடந்த 2 குவார்ட்டரில் குறைஞ்சி இப்போ ஜப்பான் 4வது போயிடுச்சு, ஜெர்மனி 3வது போயிருக்கு. நமக்கும் ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் 1000 பில்லியன் தான் வித்தியாசம். அதான் பிரதமர் சொல்கிறார் ஒரு வருஷத்தில் 2 வருஷம் அட்டைன் பண்ணுறோன்னு. வளர்ச்சின்றது அப்படி பாருங்கள். நீங்கள் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கோ அதை வச்சு பாருங்கள். இவங்க பேசுகிறத வச்சு அல்வா கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதெல்லாம் பாலிடிக்ஸ், இதெல்லாம் விட்டுங்க. அதுக்கு நான் வரல. பிரதமர் வந்து என்ன சொன்னாருன்னுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவுட்டர் ஹார்பர் யாருக்காவது சொன்னீங்களா? தூத்துக்குடியில் அவுட்டர் ஹார்பர் என்ன? இத்தனை வருஷம் ஆண்டிங்களா? 60 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் எங்கே? நீங்கள் கூட இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? ஒரு ஷிப்பும் மதர் வெசல் எங்கே போனோம்? நேராக ஸ்ரீலங்காவுக்கு போனோம். எவ்வளோ தூரம் இங்கேருந்து ஒரு சின்ன ஷிப்பில் போய் ஏற்றணும். இப்போது அவுட்டர் ஹார்பர் வந்ததுன்னா எல்லாமே அந்த அவுட்டர் ஹார்பரில் எடுத்துடும். எவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சி அந்த நாட்டுக்கு, அந்த நம்ம சவுத் இந்தியாவுக்கு, தமிழ்நாடுக்கு. குலசேகரப்பட்டினம் இவ்வளோ பேசுகிறேன். நீங்கள் குலசேகரப்பட்டினம் எங்கே நம்ம நாட்டிலேருந்து ஏன் இங்கே ஸ்ரீஹரிகோட்டா போச்சு சொல்ல முடியுமா உங்களால்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஏன் போச்சுன்னு? இன்றைக்கி பிரதமர் வந்து குலசேகரப்பட்டினத்தில் 3000 ஏக்கரில் வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்ரோ இது அமைச்சிருக்காரு, ஏரோஸ்பேஸ். எவ்வளோ பெரிய விஷயங்கள், அதெல்லாம் பேசுகிறது இல்லை. அண்ணன் சொன்னார், என்ன குறையே சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் செஞ்சதெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு. நீங்கள் மட்டும் என்ன சொல்லுங்க, வந்ததுன்னு பழைய பாட்டாக தானே பாடிட்டீங்க, ஒன்று கூட நல்லது பண்ணலையே. நாங்கள் நீங்கள் எல்லாம் மணிப்பூரை பார்ப்பீங்க. மணிப்பூரில் என்ன நடக்குது, பெண்களை வந்து அவங்க இது பண்ணுறாங்கன்னு. ஏன் சந்தேஷ் கலி பற்றி யாரும் பேச மாட்டீங்க? வெஸ்ட் பெங்காலில் சிட்டிங் எம்பி அவர் பண்ணுறது யாரும் பார்க்க மாட்டீங்க? நல்லதுன்னா நல்லது கூட்டணி, இல்லைன்னா கூட்டணி இல்லை. அப்படின்னா கொள்கை ரீதியாக தான் போக முடியும். எது செஞ்சாலும் நாங்கள் பாராட்டுவோம், கூடவே இருப்போன்றதுக்கு. எங்கள் கூட்டணி வந்து அடிமை கட்சிகள்லாம் இருக்கிற கூட்டணி கிடையாது, நேர்மையான கட்சியாக இருக்கிற கூட்டணி. கண்டிப்பாக நாங்கள் கூட்டணி அமைப்போம். கண்டிப்பாக இந்த வரையும் வெற்றி பெறுவோம். 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வருவது நிச்சயம். நீங்கள் எவ்வளோ எதிர்த்தாலும் சரி, எதிர்ப்பையும் மீறியும் நாங்கள் வருவோம். கூட்டணி உண்டு அமைப்போன்னாரு. யாரோட கூட்டணின்றதை மட்டும் அந்த ரகசியத்தை சொல்லாமல் திரு குமரகுரு போயிருக்கிறார். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் அடுத்ததாக. இவளையெல்லாம் வாக்காளர் பெருமக்களினுடைய பிரதிநிதிகளாகவே நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்களிடம் நேரடியாக பேச முடியாது என்பதனால்தான் சன் டிவி உங்களையெல்லாம் வாக்காளருடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து எங்களை உங்களிடம் பேச வைத்திருக்கிறது. ஒரு அருமையான தலைப்பு, வாக்கு வங்கியா வாக்குறுதியா? வாக்கு வங்கி என்பது அரசியலில், பாராளுமன்ற ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாதது. ஆனால் எப்படிப்பட்ட வாக்கு வங்கிகளை உருவாக்க வேண்டும்? உருவாக்கப்படுகின்ற வாக்கு வங்கிகள் எப்படி இருந்தால் அது ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கும்? அதுதான் நாம் உற்று பார்க்க வேண்டிய கோணம். வாக்கு வங்கியை உருவாக்குவது ஒரு மதத்தின் அடிப்படையில் உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மதத்தை, அந்த மதத்திலே இருக்கின்றவர்கள் மட்டுமே ஒரு வாக்கு வங்கி, ஒரு சாதியிலே இருக்கவர்கள் மட்டுமே ஒரு வாக்கு வங்கி, ஒரு மாநிலத்தில் இருப்பவர்கள் மட்டுமே ஒரு வாக்கு வங்கி, ஒரு மொழியை பேசுகிறவர்கள் மட்டுமே ஒரு வாக்கு வங்கி என்று சொன்னால் அது நாளடைவிலே நாம் ஒட்டுமொத்த மக்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் விரோதமாக போய்விடக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. இன்றைக்கி பல செய்திகளை பேசினார் தம்பி குமரகுரு அவர்கள். பேசுகின்ற போது அவர் நல்ல புகழ்பெற்ற வழக்கறிஞர். ஆனால் தம்பி குமரகுரு கெட்டிக்கார வழக்கறிஞர். கொஞ்சம் அசந்து இருக்கும்போது கொஞ்சம் உண்மைக்கு புறம்பாக பேசுவார். பொய் சொல்வார்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது உடனே போகிற போக்கில் இந்தியாவை 5வது பொருளாதாரமாக தூக்கி நிறுத்தி விட்டோம் மோடி வந்த உடனே. அவர் தயவுசெய்து போய் விக்கிபீடியாவை போய் பார்க்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லோரும் விக்கிபீடியாவை பாருங்கம்மா. when India reached the status of the 5th economy of the world from 2010, India has risen from 9th largest to the 5th largest economics in the world by nominal GDP in 2020, by surpassing UK. So இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரே ஆட்சியிலே பொருளாதாரத்தை தூக்கி பிடித்து விட முடியாது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைகின்ற போது குண்டூசி கூட இந்த நாட்டிலே கிடையாது. நான் கட்டுகிற வேஷ்டி கூட மான்செஸ்டரிலிருந்து வர வேண்டும். அமெரிக்க கோதுமை வந்தால்தான் பல வீடுகளிலே பசியாற முடியும். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயங்களின் வாசல்களிலே பால் பவுடருக்கும் எண்ணெய்க்கும் வரிசையாக இருந்த மக்களை நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது பார்த்திருக்கிறோம். அவர்களையெல்லாம் நீங்கள் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை தான் இன்று தூக்கி நிறுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனநாயகம் தான் இன்று வளர்ந்து இன்று விண்ணுக்கு ஏவுகள்களை ஏவக்கூடிய அளவிற்கு இதனுடைய விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால்
இந்த சுதந்திரத்தை வடிவமைத்த சிற்பிகள் இதை ஒரு சாதிக்காக வடிக்கவில்லை, ஒரு மதத்திற்காக வடிக்கவில்லை, ஒரு மொழிக்காக வடிக்கவில்லை. அவர்கள் இந்தியா என்கிற ஒரு கனவு, ஒரு தத்துவ கனவு, அந்த கனவுக்காக இந்த ஜனநாயகத்தை சமைத்தார். இன்று அதற்குத்தான் பெரிய ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. நான் உண்மையிலேயே ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் நான் என்ன செய்யணும்னா, நான் செய்யக்கூடிய வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும். அந்த செய்ய முடியாத வாக்குறுதிகளுடைய சூழ்நிலையை மக்கள் மத்தியிலே இதுதான் சூழ்நிலை, இதனால செய்யலை. ஆனால் இன்னைக்கு நண்பர் குமரகுருட்ட கேட்குறேன், 15 லட்சம் போடுறோம்னு சொன்னீங்க, அதை யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரானிக் மீடியா வந்த பிறகு எதுவுமே எந்த அரசியல்வாதியும் பொய் சொல்ல முடியாது. இதற்கு there is no death for digital recording. Once it is recorded, it is going to be forever. அதனால் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் முன்னால் நின்று, மைக்குக்கு முன்னால் நின்று ஒவ்வொருத்தருடைய கணக்கிலையும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. ஆனால் அவர் கேட்ட பிறகு அதுக்கு என்ன சொன்னாங்க, ஏன் போடலைன்னு கேட்டால் ஒரு அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா, அதெல்லாம் சும்மா ஜும்லாங்க. ஜும்லான்னா என்ன, அதெல்லாம் சும்மா ஒரு பொய்யா சொன்னது அப்படின்னு. இன்னொரு அமைச்சர், இவங்கெல்லாம் கேபினெட் அமைச்சர், பிரதமருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு அமைச்சர் என்ன சொன்னார்னா, நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, நாங்கள் அதிகாரத்துக்கு வரமாட்டோம்னு நினச்சோம், எப்படியோ தப்பி தவறி மக்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் வந்துட்டோம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இதை போன்ற வாக்குறுதிகள். இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக அரசாங்க நிர்வாகத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படாதவர்கள் கையிலே அதிகாரம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. My vote bank is important, not the government, not the country, not the people. அவர் கேட்டார மணிப்பூரை பற்றி. மணிப்பூரில் அங்கே இருக்கிற போலீஸ் படைகள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நாங்கள் இனிமேல் போலீஸ் உத்தியோகம் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். They have surrendered their arms and reported to the DGP, to the SP, that we won't do any police function here afterwards. என்ன, போலீஸ்காரர்களை கடத்தி கொண்டு போகிறார்கள். இது எத்தனை நாளாக நடக்கிறது? இங்கே பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்களா? எந்த நாட்டில் இருக்கிறோம் நம்ம? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே இல்லை என்று நான் சொல்ல தயாராக இல்லை. பல நாடுகளில் நடந்திருக்கு. ஆனால் ஒரு 3 பெண்களை முழுமையாக நிர்வாணமாக்கி அவர்களை 20-30 காலிகள் ரவுடிகள் சுற்றி நின்று கொண்டு அவளை தொடக்கூடாத இடத்துல தொட்டு அவளை நீங்கள் இழுத்து கொண்டு வருவீங்க. அதை நீங்கள் வீடியோவில் படம் எடுப்பீங்க. அதை நாடு முழுவதும் நீங்கள் பரப்புவீர்கள். அது வந்த பிறகு அதற்கு 1 மாதத்திற்கு பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள். அவ்வளவு பெரிய கொடுமை நடக்கிறது அல்லவா? வாக்கு வங்கி அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மணிப்பூருக்கு தேர்தலின் சமயத்தின் போது நம்முடைய பிரதமர் 6 முறை போனார். தேர்தல் சமயத்திலே நம்முடைய பிரதமர் 6 முறை போனார். ஆனால் இன்று வரை மணிப்பூரை போய் பாராத பிரதமர். அதுதான் அவர் உருவாக்குகிற வாக்கு வங்கி. அப்படி பாராமுகமாக இருப்பதின் காரணமாக என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், பாதிக்கப்படுகின்றவர்கள் சிறுபான்மையினர். அந்த சிறுபான்மையினரை பற்றி அவர் கவலைப்படவில்லை என்று சொன்னால், பெரும்பான்மை வாக்குகள் ஒரு கட்டத்திற்குள் தனக்கு முழுமையாக வரும் என்று எண்ணுகிறார். இதை போய் பார்க்காத பிரதமர் சேத்ராடனம் போகிறது. நான் ஒன்றும் குறைவே சொல்ல மாட்டேன். ராமர் கோவில் கட்ட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. இந்த நாட்டிலே ராமர் கோவில் கட்ட வேண்டாம் என்று இஸ்லாமியர்கள் சொன்னார்களா? இந்த நாட்டிலே ராமர் கோவில் வேண்டாம் என்று கிறித்தவர்கள் சொன்னார்களா? இன்னைக்கு ராமர் கோவில் என்பது இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் சொல்வதை நாங்கள் யாரும் எதிர்த்து பேசலை. இப்போ 85,000 கோடி ரூபாய் அங்கே செலவழிக்கப்படுகிறது. அயோத்தியை சுற்றி ஒன்றிய அரசு பெரிய விமான நிலையங்கள் எல்லாம் பண்ணுது. அந்த 85,000 கோடியில் எல்லாருடைய பணமும் டாக்ஸ் பேயர்ஸ் மணி இருக்கு. ஆனால் யாரும் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், the entire credit should go to one man. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் பாலிடிக்ஸு. நீங்கள் மன்மோகன் சிங் அரசருடைய காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு பெரிய டெம்பிள், ஸ்ரீமன் நாராயணமன் டெம்பிள், பெரிய டெம்பிள் திறந்தாங்க. அந்த டெம்பிள் திறந்தப்போ பிரைம் மினிஸ்டர் வாஸ் இன்வைட்டட். The leader of the opposition was also invited. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்க, இதுதான் கலாச்சாரம், இதுதான் மாண்பு, இதுதான் இந்தியாவே இன்னைக்கு தான் துவங்கி இருக்கிறது, 5000 ஆண்டுகள் கழித்து மானத்தை எல்லாம் திரும்ப பெறுகிறோம்னு சொல்கிறீங்களே, வேர் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி எங்கே? அவர் என்ன பெண் இல்லையா?
அவர் வந்து ஒரு பட்டியலின பெண், மலைவாழ் பெண் இல்லையா? ஒய் ஷி வாஸ் நாட் இன்வைட்டட்? அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த சாதி மத வாக்கு வங்கி உருவாவதை இளைஞர்களாகிய நீங்கள் தடுத்தே நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாடு வந்து, அதாவது நான் ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கேன்னா, என் வாக்கு வங்கி வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் இஷ்யூஸ். அந்த வாக்கு வங்கியில் எல்லா ஜாதியும் இருக்கலாம், அந்த வாக்கு வங்கியில் எல்லா மதங்களும் இருக்கலாம். நான் சொல்றேன்ல, இப்போ வந்து விவசாய கூலி தொழிலாளர்களுக்கான வாக்கு வங்கி இடதுசாரிகளிடம் இருக்கிறது. தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கான வாக்குறுதி, தமிழ் ஆர்வலர்களுக்கான வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி. அதே நேரத்தில் சிறுபான்மையருக்கான கட்சி வேணுமா அப்படின்னு அவர் கேட்கலாம். யாரு? நம்முடைய நண்பர் அன்வர் ராஜாவிடம் கூட கேட்கலாம். ஆனால் அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக. இதை நேரு அன்றே விலைக்கு சொல்லியிருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்காக ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ஏற்பாடு. அவங்க எத்தனை பேர்? அவங்க வந்து நாம் வந்து 185 பேர் இருக்கிறோம். அவங்க வந்து 101 பேர் சமணர்கள், 101 பேர் சீக்கியர்கள், 102 பேர் கிறித்தவர்கள், 110 பேர் இஸ்லாமியர்கள். இவர்கள் வந்து பெரும்பான்மை வந்து ஒரு ரோட் ரோலர் மாதிரி. இப்போ இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, அருமையாக சொன்னார். ஒரு பாராளுமன்றத்தில் வந்து மிருக பலம் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிருக பலம் பாராளுமன்றத்திற்குள்ளே வந்துவிட்டால் அது எதை பற்றியும் கவலைப்படாது. சட்டத்தை பற்றியோ ஒழுக்கத்தை பற்றியோ மக்கள் நலத்தை பற்றியோ தான் நினைத்ததை சாதிக்க நினைக்கும். அந்த மிருக பலத்தோடு ஒரு ஆட்சி வருவது நமக்கு நல்லதல்ல. நன்றி சார். விரிவான பல அம்சங்களை திரு பீட்டர் அவர்கள் தொற்றிருக்கிறாரு. திரு அன்வர் ராஜா, அங்கே ஒரு அணி இங்கே ஒரு அணி என்று சொன்னார் நம்முடைய சானவாஸ். அது எப்படி அணியாகவே இல்லையே, எப்படி நீங்கள் அங்கு உட்கார வைத்தீர்கள் அன்வர் ராஜாவை என்றும் ஒரு கேள்வியை கேட்டார். அது ஒரு அணியாக இருக்கலாம், இது வேற ஒரு அணியாக இருக்கலாம். தங்கத்தமிழ் செல்வன் கனியாகவும் இருக்கிறார். ஆனால் நான் தனி, எனக்கு அதில் எந்த தொடர்பும் இல்லை. சுதந்திரமாக கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். தனியார் கட்சிக்கு வந்துட்டீங்களே சார். தனியா இருந்தப்ப தனியா இருந்தீங்க, இப்ப கட்சி தானே. இல்லை, இந்த அரங்கத்தில் நான் தனி, எந்த அணியும் இல்லை. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மாநிலம். அது எதில் வழிகாட்டுகின்ற மாநிலம் என்றால், நம்முடைய சானவாஸ் அவர்கள் சொன்னதைப் போல சமூக நீதி தான். உண்மையிலேயே சமூக நீதி தான். சமூக நீதி, மொழிக் கொள்கை, இது ரெண்டிலும் நாம் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம். இந்த சமூக நீதி கொள்கை என்று சொல்கிற போது அந்த கிரெடிட் நீங்கள் ஒருவர் மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் சமூக நீதிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். பெரியாரிலிருந்து எல்லோரும் பாடுபட்டிருக்கிறார்கள், எல்லா கட்சி தலைவர்களும் பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் 48% இருந்த இடஒதுக்கீட்டை 68% ஒரே நேரத்தில் 20% உயர்த்தி பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு 1% என்று 69% இடஒதுக்கீட்டை தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் இங்கு இருக்கின்ற சகோதரர்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 20% ஹைப். 1%, 2%, 3%, 4% இப்படி தான் உயர்த்துவாங்க. 20% ஹைப் கொடுத்தார் அவர். அது மட்டுமல்ல, இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொன்று, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிடையாது. அது மண்டல் கமிஷன் பரிந்துரை வந்ததற்கு பிறகு விபி சிங் அவர்கள் அதை அமல் நடத்த முன் வந்ததுக்கு பிறகுதான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசாங்கத்து பணிகளில் இடஒதுக்கீடு வந்தது. நான் அதற்கு முன்னால் ரயில்வே, போஸ்டல் இல்லைன்னா நமக்கு ஒதுக்கீடு கிடையாது. அது மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு பிறகு தான் வருது. அப்படி மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு பிறகு வருகிற போது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு என்ன சொல்கிறார்கள் என்றால், இடஒதுக்கீடு என்பது 50% மிகாமல் இருக்க வேண்டும். இடஒதுக்கீடு நீங்கள் வச்சுக்கோங்க, பேக்வர்ட் கிளாஸ்க்கு 27% வச்சுக்கோங்க. ஆனால் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு என்பது 50% மேல் போகக்கூடாது என்று அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது. அப்படியானால் எந்த இடஒதுக்கீடும் இல்லாத வடமாநிலங்கள மக்களுக்கு அது நன்மை. ஆனால்
ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு அது தீமை, நமக்கு அது கெடுதலை விளைவிக்கிறது. அப்போது என்ன செய்வது? முதலமைச்சராக புரட்சித் தலைவி அம்மா இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? உடனடியாக வீரமணி அவர்களை அழைத்தார். இதற்கு என்ன சட்ட ஆலோசனை என்று கேட்டார். சட்ட ஆலோசனைகளெல்லாம் சேர்ந்து ஒரு சட்டசபையில் இதற்கு ஒரு சிறப்பு தீர்மானம் போட வேண்டும் என்று சொன்னார். தீர்மானத்தை போட்டார். சர்வகட்சி கூட்டத்தை போட்டார். எல்லா சர்வகட்சி தலைவர்களையும் அழைத்து சென்று அப்போது பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்களை பார்த்தார். பார்த்து இதை எப்படியாவது நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நரசிம்மராவும் அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி, மாநிலங்களவையில் நிறைவேற்றி, ஜனாதிபதியிடம் அதற்கு ஒப்புதல் வாங்கி கொடுத்து அரசியல் சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் அதை சேர்த்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 69% இப்போது மிகச் சரியாக நமக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். வேறு யாரும் இதற்கு பங்கு கொள்ள வர முடியாது. எதற்காக நான் ஏடிஎம்கேக்கு கிரெடிட் எப்படி இருக்கிறது, ஓட் பேங்க் எப்படி இருக்கிறது, இப்படித்தான் இருக்கு. இந்த தளம், இந்த பேக்வர்ட் கிளாஸ் தளம் என்பது எங்களுக்கு அப்படியே இருக்கிறது. இப்போது கூட பாரத பிரதமர் வந்தார், 2 நாளைக்கு முன்னே வந்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மிக உயரத்தில் வைத்து பேசிவிட்டு போனார். எனக்கெல்லாம் மகிழ்ச்சி தான் உண்மையிலேயே. ஆனால் என்னுடைய கேள்வி ஒன்று பாக்கி இருக்கிறது. என்ன பாக்கி இருக்கிறது என்றால், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இந்த பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு பேசினார். என்ன பேசினார் என்றால், என்னுடைய மனைவிக்கு புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை விட 1000 மடங்கு அறிவு கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சொன்னதை நாங்கள் எடுத்துக்கொள்வதா அல்லது அண்ணாமலை சொல்வதை எடுத்துக்கொள்வதா? இதில் எது சரி? புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அம்மா அவர்களை விட 1000 மடங்கு மனைவிக்கு அதிகமாக அறிவு இருக்குன்னு சொல்கிறார் அவர். ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு? மிக நல்ல முதலமைச்சர், அவருக்கு ஒரு நல்ல உதாரணம் வேண்டும் என்றால் அது நம்முடைய ஜெயலலிதாஜி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் என்று தான் அவர் சொல்கிறார். இதில் வாக்கு வங்கி என்ன சார் இருக்கு? இல்லை, வாக்கு வங்கி என்றால் அவர்கள் இப்போ எம்ஜிஆர்னா அப்படி லேசாக நினைக்க முடியாத பேசிக் வாக்கு வங்கி இருக்குல்ல. கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களின் வாக்கு வங்கி என்பது அண்ணா திமுக வாக்கு வங்கி என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது கிராமப்புற மக்கள் வைத்திருக்கின்ற அன்பு, பாசம் தான் பேசிக். அதற்கு அடுத்து அந்த வாக்கு வங்கியை நகர்ப்புறங்களில் இருக்கிற மக்களின் ஆதரவை பெறுகின்ற விதத்தில் தன்னுடைய ஆட்சி திறமையால் தன்னுடைய தான் ஆட்சி செய்த மிகப்பெரிய ஆளுமை திறனால் அதை நகர்ப்புறங்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த வாக்கு வங்கி. இதற்கு உதாரணம் நான் சொல்ல வேண்டுமானால் 2011 நீங்கள் இந்த தேர்தல் எடுத்துக்கங்க. 2011 தேர்தலில் நம்ம பழக்கருப்பையா, காரைக்குடியில் இருந்த பழக்கருப்பையா கூட்டிகிட்டு வந்து துறைமுகத்தில் நிப்பாட்டி வச்சாங்க அம்மா. அதே மாதிரி கோகுலேந்திரா, திருப்பத்தூர் கோகுலேந்திராவை கொண்டு வந்து அண்ணா நகரில் நிப்பாட்டி வைத்தார்கள் அம்மா. 2 பேரும் ஜெயித்தாங்க. அதற்கு பிறகு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு நபர் ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான். நீங்கள் நீட் தேர்வு உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நீட் தேர்வில் பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. நீட் தேர்வு உங்களால் போக்க முடியல. இந்தியாவுக்கு பூரா இருக்குது. எவனும் எதிர்க்கலை மற்ற மாநிலங்களில். நம்ம தான் எதிர்க்கிறோம். நம்ம சமூக நீதி மாநிலமாக இருக்கிறதால் அதை எதிர்க்கிறோம் கடுமையாக. எல்லாரும் எதிர்க்கிறோம். இங்கே எதிர்க்கார ஆளுகளே கிடையாது. ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு வழி வேண்டும் இல்லையா? அந்த ஒரு வழியை கண்டுபிடித்தது யார்? அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷன், 7.5% இடஒதுக்கீட்டை தந்து ஆண்டுக்கு ஒரு 500 பேராவது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது யார்? அது எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அது உருவாக்கி தந்ததோடு மட்டுமல்ல, அந்த ஏழைகளுக்கு கல்வி கட்டணம் அது எல்லாமே கவர்மெண்ட் எல்லாமே கட்டினாரா இல்லையா? அதை செய்தது யார்? நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. நீங்கள் மீத்தேன் அது இது மற்ற ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் இங்கு வருகிறது. அதையெல்லாம் போக்க வேண்டும். எங்கள் ஊருக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்க நிறைய பேர். அங்கங்கே போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அது மத்திய அரசாங்கம் வித்ட்ரால் செய்ய முன்வரவில்லை. மத்திய அரசாங்கம் வித்ட்ரால் செய்ய முன்வரவில்லை என்றால் அங்கே விவசாயம் அழிந்து போகும். விவசாயம் அழிந்து போனால் இந்த நாடு சுடுகாடாகிவிடும். ஏற்கனவே காவிரியில் தண்ணீர் வரவில்லை. இங்கே நிலமும் சரியாக இல்லை என்றால் நாம் எப்படி பிழைப்பது? எப்படி நம்முடைய வருங்காலம் எப்படி இருப்பது?
இதற்கு ஒரு திட்டமிட்டு மிகச் சரியான ஒரு கல்லில் 4 மான்காய் என்பதை போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், தஞ்சாவூர் இந்தவர் அங்கங்கே திருச்சி எல்லாம் இங்கே எந்த தொழிற்சாலையும் வராது போ. எடப்பாடிக்கான வாக்கு வங்கி உருவாகி இருக்குன்னு சொல்றீங்க. இல்லை, நான் வாக்கு வங்கி உருவாகி இருக்குன்னு சொல்லலை. இவர் வாக்கு வங்கிக்காக அதை செய்கின்ற ஆள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இல்லை. அப்புறம் 10% ரிசர்வேஷன், உயர் ஜாதியில் இருக்கின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% ரிசர்வேஷன் என்பது மிக மிக அநியாயம். நாங்கள் ஒத்துக்கொள்ளவே முடியாது. இது இடஒதுக்கீட்டை நீர்த்து போக செய்கின்ற சட்டம். உயர் ஜாதியினர் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க கணக்கு பிரகாரம் 2% தான். அவங்களுக்கு எப்படி 10% ரிசர்வேஷன் வருது? அப்படி வரக்கூடாது என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் நாங்கள் சொன்னது எடுபடவில்லை, அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். மோட்டார் வாகன திருத்த சட்டம், அந்த சட்டம் வந்து எம்எஸ்எம்இ இந்த தொழில்கள் பூரா கோட்டு கிணத்துல போட்டு மிதிச்சிடும். அந்த வாகன சட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம். நிலம் கையகப்படுத்துதல் சட்டம், எப்படி வேணாலும் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 5000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதை நாங்கள் விடவில்லை, மிக கடுமையாக எதிர்த்தோம். அது கடைசியில் நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்ற தீர்ப்பு வந்து அது எங்களுக்கு சாதகமாக இருந்தது. அதே போல கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தம் இல்லைன்னு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம். இது என்னங்க அநியாயம்? இது எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கணும்? இந்தியாவினுடைய சொத்தே இல்லைங்கிறாங்க. நான் விடலை, அது என்னுடைய தொகுதி. ஆக கச்சதீவை உங்களால் திரும்ப பெற முடியவில்லை என்றால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வாங்கி கொடுங்கள் எங்களுக்கு. இலங்கையிடமிருந்து கச்சதீவு உங்களுடையது இல்லை என்றால் இலங்கையிடமிருந்து எங்களுக்கு குத்தகைக்கு வாங்கி கொடுங்கள். எங்கள் மீனவர்கள் பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கட்டும், அதற்கு வழி செய்யுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். அப்புறம் காவேரி எல்லாம் வந்து நீங்கள்லாம் தோத்து போயிட்டீங்க, நாங்கள் தான் ஜெயித்தோம். மிகப்பெரிய வெற்றியை மீட்டு தந்தது அதிமுக என்பது வரலாறு. இன்னைக்கு நீங்கள் ஒத்துக்கலாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் வரலாறு என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜிஎஸ்டி எதிர்த்தது நாங்கள் தான். இட்லி திண்டா வரி வருது, சேலை வாங்கினா வரி வருது அவங்களுக்கு. அதை எதிர்த்த கட்சி எந்த கட்சி? இந்தியாவிலேயே அதிமுக மட்டும்தான். அந்த போர்டில் ஓட்டு போடுற போர்டு இருக்குல்ல, அந்த போர்டில் ஆதரவு காங்கிரஸ் ஆதரவு, திமுக ஆதரவு, கம்யூனிஸ்ட் ஆதரவு, எல்லா ஆதரவு, எதிர்ப்பு 37 தான் அதிமுக தான். நாங்கள் தான் அந்த ஜிஎஸ்டி எதிர்த்தோம். எனவே மக்களை பாதிக்கின்ற சட்டங்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், எல்லா காலங்களிலும் எதிர்த்திருக்கிறோம். இதுதான் அதிமுகவுடைய கொள்கை. இனி வருகின்ற காலங்களில் அதிமுக எப்படி இருக்கும் என்றால், தமிழ்நாட்டுக்கு நன்மை வந்தால் ஆதரிப்போம், தமிழ்நாட்டுக்கு கெடுதல் வந்தால் எதிர்ப்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு வங்கியா வாக்குறுதியா என்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் சுற்று நிறைவடைந்திருக்கிறது. விரிவான கருத்துக்களை 6 பேரும் முன்வைத்திருக்கிறார்கள். இது நிறைவு சுற்று, இறுதி சுற்று. மிக சுருக்கமாக தங்களுடைய வாதங்களை முன்வைக்குமாறு விருந்தினர்களை அழைக்கிறேன். திரு கணேஷ்குமார். எனக்கு பின்னால் பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் தங்கத்தமிழ்ச்செல்வன் அண்ணன் வந்து எப்பவுமே நகைச்சுவையாக தான் பேசுவார். அப்படி போகிற போக்கில் ஏதாவது சொல்லி விட்டுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு கையை அப்படி நீட்டினா 3 விரல் நம்மளை நோக்கி இருக்குதே அப்படின்றத கூட மறந்துட்டு பேசக்கூடிய அளவில் பேசிட்டு போகிற மாதிரியாக சொல்லிடுவார். ஆனால் அவர் பேசியதுலேருந்தோ இல்லை இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க பேசுறதுலேருந்தோ ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலை. சமூக நீதிக்கு நாங்கள் தான் அடிப்படை என்று சொல்லக்கூடிய யாருமே இந்த சமூக நீதிக்கு அடிப்படையாக இன்றைக்கி ஆபத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏன் நீங்கள் மத்திய அரசை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டதை இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அணியில் யாருமே பதில் சொல்லலை. அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கென்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு உறுதியாக நிற்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் அத்தனை பேரும் பெருமைப்படணும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு மனிதர் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எத்தனை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வந்திருக்கு. 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? போலியோவை ஒழித்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? டொபாக்கோ போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு தனி சட்டம் சுதந்திரம் அடைந்து எந்த நாட்டிலும் முடியாத சட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றியவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் சொன்னார்களே, அம்பேத்கருக்கு பிறகு மரியாதைக்குரிய பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு பிறகு மருத்துவ படிப்பில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் நிறைவேற்றி கொடுத்தவர் அன்புமணி ராமதாஸா இல்லையா? இன்றைக்கு பேசுகிறோம் அயோத்திதாச பண்டிதரை பற்றி. எப்போ சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு இன்றைக்கு அயோத்திதாச பண்டிதரை பற்றி பேசுகிறோம். ஆனால் 2004ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா தாம்பரத்தில் வந்தபோது யார் பேரை வச்சார்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள்.
தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் விடிவெளியாக இருந்த அயோத்திதாச பண்டிதரை என்னுடைய பெயரை கொண்டு வந்து இன்னைக்கு இல்லை 2006ஆம் ஆண்டு வச்சது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இல்லையா? இப்படி தகுதி வாய்ந்த ஒரு தலைவர், மக்களுக்காக சிந்திக்கின்ற ஒரு தலைவர் இந்த ஒரு காரணத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான். எய்ம்ஸ் வரவில்லை, எய்ம்ஸ் வரவில்லை, எய்ம்ஸ் வரவில்லை. ஆமாம், மத்திய அரசு எய்ம்ஸுக்கு ஒன்றும் பண்ணலை. தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய அரசு ஒரே ஒரு செங்கலை நட்டு வச்சுட்டு போனாங்க, அந்த செங்கலும் காணாமல் போயிடுச்சு. அப்போ எப்படி எய்ம்ஸ் கட்டுவாங்க? சிந்திக்கணுமா சிந்திக்க வேண்டாமா? வாக்குறுதிகளை நிறைவேற்ற வாக்குறுதிகளை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னு தானே கேட்குறோம். கேட்டால் நிதி இல்லை. ஒரு சாதாரண விஷயம், இங்கே படித்த மாணவர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, சிந்திக்கணுமா சிந்திக்க வேண்டாமா? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். ஒரு வருஷமும் பட்ஜெட் போடும்போது இந்த நாட்டினுடைய நிதிநிலையை வெள்ளை அறிக்கை பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நாடு எவ்வளோ கடனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தானே நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும். கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? தேர்தல் அறிக்கையை நம்ம எல்லாமே கொடுத்துட்டு ஏன் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றலைன்னா நிதி இல்லை, நிதி இல்லைன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியுமா? அன்வர் ராஜா சார் சொன்னார், மண்டல் கமிஷனுடைய அறிக்கை வந்த பிறகு மண்டல் கமிஷனுடைய ஓபிசி ரிசர்வேஷன் மத்திய அரசில் கொடுக்கல, ரயில்வேல இல்லை, போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை. உண்மையிலே இல்லை. அதை கொண்டு வர வச்சது யார்? அதையும் மரியாதைக்குரிய அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் தெளிவாக சொல்லணும். பார்லிமெண்ட்டில் கொண்டு வரல. UPA 1 மீட்டிங் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் சொன்னார், என்னுடைய கால் இந்த நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலும் எந்த பொறுப்புக்கும் வராதுன்னு சொல்லி இன்று வரைக்கும் உறுதியாக தந்தை பெரியாருக்கு பிறகு ஒரு தலைவர் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ தேர்ந்தெடுக்கப்படாமல் தந்த அரசியல் மாற்றம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். 3 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கிறான்னு சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இப்போ இதையெல்லாம் சிந்தித்து தான் நாங்கள் சொல்கிறோம், வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாக்கு வங்கியை மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணன் சொன்ன மாதிரி அதை உறுதி செய்வது எது என்றால் செயல்பாடுகள் தான். அந்த செயல்பாடுகளில் தவறும் பொழுது வாக்கு வங்கி குறையும். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி வளர்ச்சி பாதையில் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் சரியான பாதையில் தான் செயல்பட்டு இருக்கிறோம். எங்கள் மீது பூசுகின்ற சாயம் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வெளுக்கும். எங்களுடைய வெற்றியை நீங்களும் பார்க்க தான் போகிறீர்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும். நன்றி. அடுத்ததாக திரு ஆலூர் ஷானவாஸ். நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய அறிவுரையின் பேரில் போய் சொன்னாங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை இயற்றி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் சட்டமாக்கினோம் அப்படின்னு. அதுக்கு என்ன பொருள்? அன்றைக்கு தமிழ்நாடு அரசு இயற்றிய ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் இந்த மாநிலத்தின் நலன் சார்ந்து சமூக நீதி சார்ந்து வெளிப்படுத்திய ஒரு கோட்பாட்டை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டது, அந்த குரலுக்கு செவிசாய்த்தது. செவிசாய்க்கக்கூடிய ஆட்சியாக அன்றைய காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அந்த பிரதமர் இருந்தார், அது வேலை நடந்துச்சு. இன்னைக்கு நீட்டுக்கும் அதே வழிமுறையை தானே நம்ம பின்பற்றி இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றியிருக்கிறோம், சட்டம் போட்டிருக்கோம், சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டு விலக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா கட்சி ஆதரவோடு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரே கொள்கையில் நின்று கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு கட்சி கூட அதுக்கு எதிர்ப்பு கிடையாது. நீங்கள் இது ஒரு ஆளுங்கட்சியினுடைய முடிவு, ஆளுங்கட்சி ஆஃபீஸில் போட்ட தீர்மானம், ஆளுங்கட்சி ஆஃபீஸில் போட்ட சட்ட முன்னோடின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லா கட்சியும் சேர்ந்து இயற்றிய ஒரு முடிவு. பிஜேபி மட்டும் 4 பேர் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் வெளியே போவாங்க. 234 பேர் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 230 பேரும் ஆதரவு. எதுக்கு? நீட்டு விலக்கு வேணும்னு. அப்போ நாம செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம். ஆனால் செவிசாய்க்க மறுக்கிற அரசு தான் ஒன்றிய அரசு, செவிசாய்க்கிற மறுக்கிற அரசு தான் பிஜேபி அரசு. அப்போ தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செய்கிற மனோநிலையில் அவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி அப்படி இல்லை. இந்தியாவில் எங்கேயுமே 69 விழுக்காடு சட்டம் இல்லை, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. உங்களுக்கு மட்டும் எப்படி தர முடியும்? ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லலை அன்றைக்கு இருந்த அரசு. உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களா? உங்க மாநிலத்தின் உணர்வா மதிக்கிறோம்னு சொல்லி நரசிம்மராவ் மதித்தார். மோடி மதிக்கிறாரா? மோடி மதிக்கிறாரா? அப்ப ரெண்டுக்கு வேறுபாடு. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை அன்றைக்கு இருந்த மாநில அரசு இல்லை, இன்றைக்கு இருக்கிற மாநில அரசு இல்லை. பிரச்சனை எங்க இருக்கு? மோடியிடம் இருக்கிறது. மோடி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சொன்னார் குமரகுரு, இந்த கூட்டணி அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது மாதிரி இருக்கு, அப்படியே பாண்டிங்காக இருக்காங்க, எது சொன்னாலும் கொள்கைக்கு மாறாக இருந்தாலும் இவங்க எதிர்க்கிறது இல்லை, நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டார். அவர் அன்வர் ராஜான்னா நாங்கள் தனியாக தான் இருக்கோங்கிறாரு, இவர் நாங்கங்கிறாரு. நாங்கள் கொள்கை பூர்வமாக தான் இருக்கிறோம். வேங்க வயலுக்கு பேசுனீங்களா? வேற யார் சார் பேசுனாங்க?
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியது. வேங்கை வயலுக்கு நேரடியாக சென்ற அரசியல் கட்சி தலைவர் எங்கள் தலைவர் தான், அண்ணாமலை இல்லை. இன்னைக்கு வரைக்கும் போகல, இந்த நிமிடம் வரைக்குமே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை கேட்கல. நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னா ஓடோடி போவீங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அங்கே அண்ணாமலை போல? இன்னைக்கு வரைக்கும் அந்த களத்திற்கு போனவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான். அப்போ பேசுறது நாங்கள், நீங்கள் இல்லை. அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன இந்து மக்கள் தானே? நீங்கள் தான் இந்துக்களுக்கு ஏதாவதுன்னா ஓடோடி ஓடி போவீங்களே, ஏன் அந்த மக்கள் உங்களுக்கு இந்துக்களாக தெரில? அப்போ அந்த மக்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? பாதிக்கப்பட்ட மக்களை நீங்கள் என்னவாக பார்க்கிறீர்கள்? ஒரு இந்து மக்கள்னு பார்த்தாலாவது நீங்கள் போயிருக்கணும்ல, இன்னைக்கு வரைக்கும் போகல. நீங்கள் எண்ணெயை வச்சுருக்கீங்களா? ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் வேங்க வயலுக்கு எண்ணெயை வரல? தேசிய புலனாய்வு முகமே அந்த வழக்கெடுத்து விசாரிக்கலாம்ல. எங்கேயாவது ஒரு கொலை கேஸ் நடந்தால் கூட அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு எண்ணெயே வருது, ஏன் வேங்கையில் விசாரிக்க வரல? அப்போ உங்களுக்கு அதை பற்றிலாம் அக்கறை கிடையாது, உங்கள் பிரச்சனை அது கிடையாது. தமிழ்நாடு போலீஸ் அதில் திணறதுல என்னைய விசாரிங்க, சிபிஐ விசாரிக்கலாமா? யார் தடுத்தா? பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தாலும் எதிர்த்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். 12 மணி நேர வேலைன்னு இந்த அரசு கொண்டு வந்துச்சு, திமுக அரசு. யார் எதிர்த்து அதில் இருந்து வெளிநடப்பு செஞ்சு அந்த சட்டத்தை நிறுத்தியது யார்? நீங்களா? பிஜேபியா? பிஜேபி எதிர்கட்சி தானே. ஆனால் பிஜேபி என்ன பண்ணீங்க அன்னைக்கு? அதிமுக எதிர்கட்சி தானே. அதிமுக என்ன பண்ணுச்சு? எதிர்ப்பே இல்லை. எதிர்த்து வெளிநடப்பு செய்து அந்த சட்டத்தை நிறுத்தியது விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும். அப்போ நாங்கள் தான் உறுதியாக இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கொள்கை பூர்வமாக இருக்கிறோம். எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கிறோம், ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கிறோம். அதனால தான் அது கொள்கை கூட்டணி. அதனால தான் அது உறுதியாக இருக்குது. நாங்கள் யாரும் அடிமை இல்லை. எங்களுடைய ஆளுமையை நிறுவி நாங்கள் அரசியல் செய்கிறோம். எனவே பிஜேபி செய்கிற அரசியல் என்பது இது இங்கே ஒரு தகுதிதத்த அரசியல், தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல், தமிழ்நாட்டின் கொள்கைகளுக்கு கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத அரசியல். எனவே அந்த அரசியலை எதிர்த்து இங்கே சமூக நீதி அடிப்படையில் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி சமூக நீதி, மொழி உரிமை, மாநில நலன், மாநில சுயாட்சி இதையெல்லாம் சேர்த்து வாக்குறுதியாக கொடுத்தால்தான் இந்த மக்கள் ஏற்பார்கள். இதில் எதுலேயுமே பிஜேபி வராது. இதில் எதுலையாவது வருமா? இவ்வளோ நேரம் இங்கே பேசின எல்லா கட்சியும் சொன்னாங்க, இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், ஏன் எங்கள் பேரை விட்டுட்டீங்க, ஏன் எங்களை சொல்லலை அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கல்ல. குமரகுரு கேட்டாரா? ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணல. ஏன் அவரால் கேட்க முடியல? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு இருக்குல்ல, இதுக்கு நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம், எங்கள் கட்சி சொன்னதை விட்டுட்டீங்க, நாங்கள் செஞ்சதை விட்டுட்டீங்க அப்படின்னு நாங்கள் எங்களால் சொல்கிறோம். நாங்கள் ஆட்சியில் இல்லை, ஆனால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக அதனுடைய பாதுகாப்புக்காக களத்தில் நிற்கிறோம். சொல்லுங்கள் களத்தில் நின்னாங்கன்னு. ஏன்னா களத்தில் நின்னதே கிடையாது. அவங்க எதுக்கு திரும்ப நின்னாங்க? 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக. அது யாருக்கானது? முற்பட்ட சமூகத்திற்கானது. அப்போ பிஜேபி யாருக்கானது? பிஜேபி யாருக்கானது? ஒட்டுமொத்த இந்துக்களுக்கானதும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கானதாகவும் இல்லை. எனவே தான் தமிழ்நாட்டில் அந்த கட்சி எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு குமரகுரு தன்னுடைய வாதங்களை முன்வைக்க அழைக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே நோட்டா கீழே நோட்டா கீழே நோட்டா கீழே? நாங்களாம் எல்லா சேனலும் 18%, 19% நாங்கள் வளர்ந்துருக்கோன்னா பேசிட்டே இருங்க. இதே மாதிரி தான் 2014 மோடி வரமாட்டார் நீங்கள் வந்தோம். 19 மோடி அவ்வளோதான், இன்றைக்கி வரவே மாட்டார். கோபேக் மோடி நீங்கள் 19 வந்தோம். இல்லை 2014 நாங்கள் 2024 நாங்கள் வருவோம். அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒருத்தர். அவர் பொய் சொல்ல மாட்டேன், என்ன பொய் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. நான் டேட்டா எடுத்து செக் பண்ணேன். 2010 9வது எக்கானமியாக இருந்தோம், 2015 7வது எக்கானமியாக இருந்தோம், 2020 5வது எக்கானமியாக வந்தோம். இது IMF ரிப்போர்ட். விக்கிபீடியா யார் போடுறது, IMF யார் போடுறதுன்னு அண்ணனுக்கு நல்லா தெரியும். அண்ணன் தங்கத்தமிழ்ச்செல்வன் சொன்னார், அருமையான ஒரு பார்லிமெண்ட்டு. உண்மையிலே எனக்கு தப்பாக நினைக்காதீங்க, பார்லிமெண்ட் நான் ஒரு தடவை போயிருக்கேன், உங்களை மாதிரி மெம்பராக இல்லை, விசிட்டராக போயிருக்கேன். கீழே பேஸ்மெண்ட்டில் கூட்டு போய் காமிச்சாங்க, ஒயரெல்லாம் தொங்கி இது இன்னும் 10 வருஷம்லாம் இல்லைங்க, 1 வருஷம் கூட தாங்காதுன்னாங்க. அதுக்கு ஒரு பார்லிமெண்ட் கட்டினதுக்கு அண்ணன் இவ்வளோ கோவப்படுறாரு. இங்கே இருக்க தலைமைச் செயலகம் இப்போவும் நல்லா தான் இருக்குது. அதை விட்டு எதுக்கு நீங்கள் பெரிய ஒரு தலைமைச் செயலகம் புதுசாக கட்டினீங்க? எது கட்டினீங்க? சரி, நீங்கள் கட்டினீங்க. அம்மையார் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ 3 வருஷமாக இருக்கீங்களே, ஏன் ஒரு தலைமைச் கழகம் கட்டல தலைமைச் செயலகத்தை? இவங்க பேசுகிறது எல்லாம் இளைஞர், இவங்களை கட்சியை சார்ந்தவங்க விட்டுருங்க. இளைஞர்கள் தயவுசெய்து யோசிங்க, இவங்க சொல்கிறது ஏதாவது ஒன்றுத்தில் உண்மை இருக்கா? அண்ணன் ஆலோசனாஸ் இவ்வளவு பதட்டப்பட்டு பார்த்ததில்லை, இன்றைக்கி பதட்டப்பட்டு பேசினார். நீட்டுன்னாரு. அதே மோடி அவர்கள் தானே அங்கே பிரதமராக இருக்கார். உங்கள் கூட்டணி கட்சி சார் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்தினார். அப்போ யார் அங்கே? அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தது யார்? ஜோ பைடனா? அப்போ யார் மோடி தானே இருந்தார்.
அப்போ இப்போ மட்டும் மோடி அவர்கள் கொடுக்க மாட்டார், மோடி அவர்கள் கொடுக்க மாட்டார். நாங்கள் சொன்னோமே, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இவ்வளவு பேசுகிற ஷானவாஸ் அவர்கள் தயவு செய்து சுப்ரீம் கோர்ட்டில் நீட் எடுத்து நாங்கள் போட்ட கேஸ், நீங்கள் போட்ட கேஸில் போய் தயவுசெய்து இம்ப்ளீட் ஆகுங்க. சுப்ரீம் கோர்ட் ரூலிங் மட்டும்தான் நீட்டை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே ஒருத்தர் அதிமுக ஆட்சியில் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சது மீண்டும் மீண்டும் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்களே, எதுக்கு? மக்களை ஏமாத்துறதுக்கா? இங்கே இருக்க பிள்ளைங்களை ஏமாத்துறதுக்கா? நீட்டு போய்டும்னு. சரி, உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீட்டுக்கு பதில் என்ன சொன்னீங்க? தயவுசெய்து எடுத்து பாருங்க. 2019 நீட் ஒழிக்கப்பட்டு தமிழகத்தில் அதற்கு பதிலாக வேறொரு எக்ஸாம் வரும், ஈக்குவலண்ட் எக்ஸாம் வரும்னு சொன்னீங்க. எவ்வளோ பொய், எவ்வளோ புரட்டு. வேங்கை வயலில் ஏன் என்ஐஏ வரலன்றார். ஆலூர் ஷானவாஸ் மெத்த படித்தவர். என்ஐஏவோட மெயின் ஆக்ட் என்னென்னா இன்டர்நேஷ்னல் டெரரிசம், இன்டர்நேஷ்னல் ராமிஃபிகேஷன். உலக அளவில் எங்கேயாவது டெரரிசம் தான் என்ஐஏ வரும். வேங்கை வயல் மனத்து காலத்துக்குலாம் என்ஐஏ வரணும்னா இது என்னங்க இது? அது சரி, ஒன்று பண்ணுங்க, நாளைக்கே நீங்கள் சொல்லுங்கள், சிபிஐ வேணுமா, முதல்வரை சொல்லுங்கள், நாங்கள் செயலிழந்து விட்டோம், வேங்கை வயலில் நாங்கள் தோற்று விட்டோம், தயவுசெய்து மத்திய அரசே எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் நாங்கள் எடுக்க போகிறோம். ஒன்று கோர்ட்டு சொல்லணும், இல்லை நீங்கள் சொல்லணும். சிபிஐ வரது உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. விவசாயிகளை பற்றி சொன்னீங்க. ஆஹா, விவசாயிகள் அங்கே போடுறாங்க, அங்கே போராடுறாங்கன்னு. இங்கே விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டாங்களே, ஷானவாஸ் கட்சி சொன்னாங்களே, அதாவது நாங்கள் தான் எதிர்த்தோம் 12 மணி நேரம் வேலையை. ஏன் விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டிங்க? போராட்டம் பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணலையே. திருப்பி சொல்கிறாங்க ஹிந்தி திணிப்பு தானே எதிர்ப்பு. இங்கே இருக்க மாணவர்களை கேட்குறேன், உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஹிந்தி படிக்க முடியுமா? திணிக்காதீங்க. ஒரு மாணவர் எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு கேட்குறாரு, நாங்கள் சொல்கிறோம் ஹிந்தியை ஆப்ஷனாக வைங்கன்னு. முடியாது, ஏதாவது ஒரு மொழியை வைங்கன்னு. அது பொன்முடி சொன்னது என்ன தெரியுமா? எங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு மொழின்னு சொன்னால் நீங்கள் ஹிந்தியை தான் எடுப்பீங்க. ஹிந்தி எடுத்தால் என்னங்க தப்பு? ஹிந்தி எடுத்தால் ஹிந்தி கற்றுப்பாங்க. கற்றுக்கிட்டோம். நீங்கள் தானே சொன்னீங்க ஹிந்தி எதிர்ப்பு தானே, திணிப்பு தானே எதிர்ப்பு. கற்றுக்க சொல்லுங்கள். ஏன் கற்றுக்கூடாதுன்னா, இந்த பொய் இருக்குது பாருங்கள், மோடி 5 லட்சம் போடுறாரு அக்கௌண்ட்லன்னு, அதை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஹிந்தி படிச்சிங்கன்னா அவர் என்ன சொன்னார், அங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடக்கூடிய அளவிற்கு அங்கே பணம் இருக்குன்னாரு. அந்த அளவிற்குன்றது எப்படி தெரியும்? ஹிந்தி படிக்கணும். ஹிந்தி படிக்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கு நம்ம ஷானவாஸோட தலைவர் இருக்காரு, அவர் தான் அருமையாக சொன்னார். எங்களுக்கு மட்டும் இல்லை, ஏங்க சொல்றது கேளுங்க, ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் பணம் போடும் அளவிற்கு உங்கள் அக்கௌண்ட்டில் போடுன்னு சொல்ல படிச்சுங்க. அது கொஞ்சம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்னதான் நீங்கள் பூசி முழுங்கினாலும், என்னதான் பொய் புரட்டு பண்ணாலும், மீண்டும் 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 ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது மக்கள் செல்வாக்கு இல்லாமல் வராது. ஆனால் 2 முறை வந்ததுக்கப்புறம் கூட ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் நீங்கள் அங்கே வேணா வந்துடுவீங்க, இங்கே கால் ஊன முடியாது, கை ஊன முடியாது, கால் ஊன முடியாது எல்லாம் சொல்லி 4 எம்எல்ஏ இப்போ 18%. இன்னும் பேசிகிட்டே இருங்க. நோட்டாக்கு மேலே இல்லை, நோட்டா கான் அடிக்கிற மாதிரி உங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தமிழகத்தில் பாஜக வளரும். நன்றி. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். குமரகுரு நல்ல வழக்கறிஞர், நல்ல தெளிவாக பேசுவார். நிறைய டிபேட் அவர் கூட நான் போய் பேசியிருக்கேன். ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. நாங்கள் பொருளாதாரத்தில் எக்கனாமிக் ரீதியாக 5வது இடத்துல இந்தியாவை கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாரு. 150 லட்சம் கோடி கடை எதுக்கு வாங்கி வச்சிங்க? இப்போ இந்தியாவில் எதுக்கு வாங்கி வச்சிங்க? 150 லட்சம் கோடி இப்போ இந்தியாவினுடைய கடன். மக்களே, மாணவர்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குங்க. முதல்ல கடை வாங்கிறதுக்கு ஒரு எல்லை வேணாமா? இப்போ நாங்கள் கடை வாங்குறோம்னு சொன்னால் எங்கள் பொருளாதார முதலீடு 33%. மத்திய அரசு ஒரு எல்லை கொடுக்குறான், இத்தனை சதவீதத்துக்குள்ளே நீ கடை வாங்கலாம்னு சொல்லி. அதுக்கும் கீழே 10% கீழே தான் தமிழ்நாடு கடை வாங்குது. மத்திய அரசுக்கு மட்டும் ஒன்றிய அரசுக்கு கடனுக்கு எல்லை இல்லை, எதுக்கு எல்லை இல்லை. நீங்கள் 150 லட்சம் கோடியை வாங்கி உட்காந்துருக்கீங்களே, ஏன் பொருளாதாரத்தில் வளர்ந்த இந்தியா அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏன் பாடுபடலை? அவர் சொல்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஒரு ஒன்றிய அரசு பண்ணாதான் முடியும்ன்றதை தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. தமிழ்நாடு அரசோ மத்திய மற்ற மாநிலங்களோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் செல்லாது. பீகாரில் எடுக்கிறேன்னு சொன்னால் அது சர்வே. ஒன்றிய அரசு பெரிய தத்துவம் பேசுகிற நரேந்திர மோடி ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சட்டம் கொண்டு வரக்கூடாது? கை எடுக்க வேண்டியதானே? நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலையே, எந்த மாநிலமும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே, கொண்டு வா, மனதார பாராட்டுறோம். இப்போ நீட் தேர்வை பற்றி பேசுகிறாரு வழக்கறிஞர். 10 லட்சம் பிள்ளைய +2 எழுது. அதில் சயின்ஸ் குரூப் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இருக்குமா? ஏன் சார் நடுவர் அவர்களே? கூட இருக்கும், பாதி இருக்கும், பாதி இருக்கும். சயின்ஸ் 3 லட்சம் பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு 35 மருத்துவக் கல்லூரி இருக்குது. மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு மொத்த இடங்கள்னு பார்த்தா ஒரு 6000 பேர் படிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. 3 லட்சம் பிள்ளையே +2வில் சயின்ஸ் குரூப் படிக்குது. அதில் நீட்டில் பாஸ் பண்ணி
வர்ற பிள்ளையே நிறையா இருக்குது. ஆனால் சேர்ற பிள்ளையே வெறும் 6000 பிள்ளை தான் அந்த மெடிக்கல் காலேஜ் படிக்க முடியும். அந்த 6000 பிள்ளைகளை தமிழ்நாட்டிலிருந்து படிக்கிற பிள்ளைய படிக்கணும்ன்றதே அண்ணன் தளபதியினுடைய நோக்கம். வெளி மாநிலத்திலிருந்து படிக்கிறவன் 25% உள்ள வர்றான். 1500 பிள்ளை வெளி மாநிலத்து பிள்ளை வருது நீட்டில். இதை சட்டமாக கொண்டு வந்தது காங்கிரஸாக இருந்தாலும் நீங்கள் இப்போ அதை ஆதரித்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பிஜேபி எதுக்கு ஆதரித்து உட்காந்துருக்கு? கலைஞர் என்ன சொன்னார்? நீட் தேர்வு எந்தெந்த மாநிலம் ஏற்றுக்கொள்கிறதோ அதை ஏற்கிறோம், வேண்டாம்னு சொல்கிற மாநிலத்தில் தமிழ்நாடு ஒன்று. நாங்கள் வரும்போது கலைஞர் இருக்கும்போது அந்த அம்மா இருக்கும்போது நீட் தேர்வு வரல. பழனிசாமி பிஜேபிக்கு பயந்து தானே கொண்டு வந்தார். நீட் தேர்வு வேண்டாம் தான் இன்னைக்கு சட்டம் போடுறாங்க சட்டமன்றத்தில். அப்புறம் சொல்கிறார் அண்ணன் அன்வர் ராஜா, எங்களுக்கு வாக்கு வங்கி எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்த வாக்கு வங்கியை பழனிசாமி அரசாங்கம் எப்படி கெடுத்துருக்கு. இன்னைக்கு யாரையுமே உங்களை நம்பி வரலையே. இப்போ அதிமுகவை நம்பி எந்த கூட்டணியுமே வரலையே, செதஞ்சு கிடைக்காது அதிமுக. பிஜேபி ஒருத்தர் தான் நாங்கன்றாரு. இவர் சாணாவை சொன்னது மாதிரி அன்வர் ராஜா நாங்கள் தனித்தனி தான் சொல்கிறாரு. எப்போ கூட்டணி அமைக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் திமுக கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு, தொகுதி பங்கீடு முடிஞ்சு, வேட்பாளர் தேர்வுக்கு வந்துட்டோம். நாங்கள் வெற்றி கூட்டணி தானே திமுக கூட்டணி, இந்த கூட்டணி தானே ஜெயிக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. கச்சத்தீவை பற்றி பேசுகிறாரு. சரி, அன்னைக்கு நடந்த சம்பவம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி கச்சத்தீவு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, மீனவருக்கு நல்லதுன்னு நினைக்கிற மோடி ஏன்ப்பா அதுக்கு ஒரு சட்டம் போட்டு நீங்கள் எடுக்க முடியல? 10 வருஷம் பாரத ஒன்றிய பிரதமராக இருந்தது பிஜேபி நரேந்திர மோடி தானே. ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே தவிர அந்த கச்சத்தீவு எடுக்கிறதுக்கு என்ன சட்டம் கொண்டு வர்றீங்க? எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் எடுத்து முடிப்போம் செய்வோம்னு சொல்கிற நரேந்திர மோடி ஏன் கச்சத்தீவு எடுக்க முடியல? இப்படி செய்வது பூராம் பிஜேபி ஒன்றிய அரசு தவறான முடிவுகளால் மக்களிடத்திலே தனித்து நிற்கிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை, ஏதோ ஒரு மிருக பலம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பலமாக இருக்குது. 10 வருஷம் ஆண்டது போதும். மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். சத்தியமாக சொல்கிறேன் நான். இந்த நிலையை நம்ம உருவாக்கக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடிய நிலை வரும். ஜனாதிபதி தேர்தல் தான் வரும் அடுத்து வந்தால். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்க இன்னைக்கு. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலாம் எப்படி சாத்தியப்படும்? எல்லாமே அவர்களுக்கு சூழ்ச்சிக்கு தகுந்துதான் இந்த ஆட்சியை கொண்டு வருகிறார்கள் தவிர மக்கள் நலன் பார்ப்பதில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுக்கிறார், வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். நிச்சயமாக இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை பெறும். நன்றி, வணக்கம். திரு அனுராக், இந்தி மொழி பற்றி பேசப்பட்டது. இந்தி எதிர்ப்பு என்கின்றது தமிழ்நாட்டில் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு, அதாவது இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு. இங்கே இருக்கிற மாணவர்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க. இந்தி திணிப்புக்கு எதிர்ப்புன்னா அது என்னென்னா, இந்தியாவில் ஆட்சி மொழின்னு ஒரு மொழி இல்லை. சாணவாசி ஏற்கனவே நல்லா சொல்லியிருக்காரு, விவரமாக சொன்னார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நான் எம்பியாக இருக்கும்போது எனக்கு கடிதம் போட்டாங்க, ஹிந்தியில் வந்தது, முழுக்க ஹிந்தியில். அட்ரஸே யாருக்கு வந்திருக்குன்னு அந்த போஸ்ட்மேனுக்கு தெரியல. அவர் ஹிந்தி டீச்சர்கிட்ட போய் பார்த்து இது யாருன்னு பார்த்துன்னு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது என்னென்னா, இந்தி மொழியில் தான் அவர்கள் அந்த நமக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கிற கடித தொடர்புகளை இந்தியில் தான் வைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்தி, அவர்கள் ஆட்சிக்கும் இந்தி, டெல்லியிலும் இந்தி, அவர்கள் ஆட்சியிலும். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு தமிழ், நமக்கு ஆட்சிக்கு தொடர்பு மொழி ஆங்கிலம். இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னார். இதுதான் நம்முடைய கொள்கை. நாம் எதற்கும் எதிரானவர்கள் அல்ல. அதை முதலில் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மொழிக் கொள்கை என்பது மிக முக்கியமான கொள்கை. அந்த கொள்கையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அது என்ன? 1 பவுன். 2016 ஆட்சிக்கு வந்தோன்னா 1 பவுன் கொடுத்தாங்க. 1 பவுன் 50,000 ரூபா பணம் படித்த பெண்களுக்கு. 1 பவுனுங்கிறதே இப்போ 50,000 ரூபா. அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா, 1 லட்சம் ஆச்சு. 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு 50,000 60,000 கடன் வாங்கினா ஒரு கல்யாணமே முடிச்சிடலாம் சின்ன கிராமங்களில். ஆனால் அப்படி இருந்த நிலைமையை போக்கிவிட்டு இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் 1000 ரூபா கொடுக்குறீங்க.
பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபா எவ்வளோ ஆகுது? அதில் பொருளாதார ரீதியாக எவ்வளோ வருது உங்களுக்கு? ஏன் அப்படி செய்கிறீங்க? ஏன் தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டினீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில்னா, ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இவங்க. இந்த தாலிக்கு தங்கம் வாங்கி கல்யாணம் வைக்கிறவங்களாம் என்னென்னு, பிறக்கிற பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஜெயலலிதான்னு பேர் வைக்கிறாங்களாம், பிறக்கிற பொம்பளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ராமச்சந்திரன் பேர் வைக்கிறாங்களாம். இதை முதல்ல க்ளோஸ் பண்ணணும்னு இவங்க தாலிக்கு தங்கத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கொரோனாவில் அவ்வளோ பேரையும் காப்பாற்றினது எது சொல்லுங்கள்? கொரோனா வரும்போது அனைவரையும் காப்பாற்றியது அம்மா உணவகம் தான். அம்மா உணவகத்துக்கு எப்போ போனாலும் சாப்பாடு, எப்போ போனாலும் சாப்பாடு. பட்டினம் முதல்ல சாப்பிட்டா தானங்க ஊசி, சாப்பிட்டா தான் ஊசியை தவிர, சாப்பிட்டால் தான் ஊசியை தவிர சாப்பாடே இல்லையே. சாப்பாடு கொடுத்தது அம்மா உணவகம். அம்மா உணவகம் தான் சாப்பாடு கொடுத்தது. அம்மா தான் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், மறந்துவிடக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி சார். அம்மா அப்புறம் அம்மா மடிக்கணினி கொடுத்தாங்க தெரியுமா? மடிக்கணினி அவங்க சொல்லிட்டாங்க, முதல்ல மடிக்கணினி தரேன்னு சொல்லிட்டாங்க. வந்த உடனே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க மடிக்கணினி கொடுக்க முடியாதுங்க, நிறைய பணம் செலவழிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சும்மா ஒரு ஏதாவது லேப்டாப் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன வாக்கை நிச்சயமாக மீற மாட்டேன். மடிக்கணினி கொடுத்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு அது பயன்படும். எனவே எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லை, மடிக்கணினி நான் கொடுத்தே தீர்வேன் என்று மடிக்கணினி கொடுத்தாங்க. நன்றி சார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை தங்கள் வாதத்தை முன்வைப்பதற்காக அழைக்கிறேன். வாதம் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறது. வாக்கு வங்கி அரசியலை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறோம். 17வது நாடாளுமன்றம் முடிவுக்கு வந்து 18வது நாடாளுமன்றம் துவங்க வேண்டும். 17வது நாடாளுமன்றம் பல வகைகளிலே ஒரு புதிய வரலாற்றை படைத்திருக்கிறது. என்ன வரலாறு என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் நடந்த பாராளுமன்றத்தினுடைய நாட்களிலே மிக மிக குறைவான விவாதங்கள் நடந்த பாராளுமன்றம் இந்த 17வது பாராளுமன்றம். இதற்கு இன்னொரு பெருமையும் உண்டு. இந்த 17வது பாராளுமன்றத்திலே ஒரு நாள் கூட நம்முடைய பிரதமர் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. இவர்தான் முதல் பிரதமர். பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாத பிரதமர் சுதந்திர இந்தியாவிலே இவர்தான் முதல் பிரதமர். இந்த பாராளுமன்றத்தில்தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய ஒத்திவைப்பு தீர்மானம் இந்த பாராளுமன்றத்திலே கடந்த 5 ஆண்டுகளிலே ஒன்று கூட எடுக்கப்படவில்லை. நாடாளுமன்ற சரித்திரத்தில் இப்படி நடந்ததே இல்லை. எதிர்க்கட்சி வரிசையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்ட தொடர் முழுவதும் இவர்கள் உள்ளே வரக்கூடாது. அதாவது சர்வதிகாரி கூட இதை செய்வதற்கு வெட்கப்படுவான், கூச்சப்படுவான். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி 145 பேர்களை ஒட்டுமொத்தமாக வெளியே அனுப்பி இதில் நடத்திய நாடாளுமன்றம் இதுதான். சரி, இதை எப்படி நடத்த முடிகிறது? அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் ஒரு வாக்கு வங்கியை நம்புகிறார்கள். அவர்கள் எந்த வாக்கு வங்கியை நம்புகிறார்கள்? நாடாளுமன்றத்திலே மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்க்கட்சி உறுப்பினருடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரதமர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னால் ஓட்டு வாங்க முடியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா தரமாட்டேன். வெள்ள நிவாரணத்திற்கு எத்தனை பேர் வந்து கேட்டாலும், எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். தமிழ்நாட்டினுடைய மெட்ரோ ரயிலுக்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுப்பேன், ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பைசா தரமாட்டேன். இந்தியாவிலே அத்தனை மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொடங்கி நானே துவங்கி வைப்பேன், ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைக்கு மட்டும் நான் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். ஆனாலும் நான் இங்கே வருவேன், நான் ஓட்டு கேட்பேன், எனக்கு மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அது என்னிடம் இருக்கிற வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கிக்கு அது என்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கி? ஒரு அடையாள அரசியல். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், எனக்கு வேண்டியது 51 விழுக்காடு ஓட்டு, அவ்வளோதான். பாராளுமன்ற ஜனநாயகத்திலே 51 விழுக்காடு ஓட்டு எனக்கு வந்துவிட்டால் நான் பிரதமர். மீதி இருக்கிற 49 பேர் எப்படி போனால் எனக்கு என்ன? அது இன்னும் ஒருபடி அதிகமாக போனால்
அந்த 49 விழுக்காடு தான் உனக்கு எதிரி என்று நான் சொல்லி அவனை பயமுறுத்தி அவன் மனதிலே பயத்தை வளர்த்து அந்த பயத்தை எனது அரசியல் மூலதனமாக்கி அதை வாக்கு வங்கியாக்கி அதன் மூலமாக வெற்றி பெறுவது. ஆகவே அந்த வெற்றி என்பது அந்த வாக்கு வங்கி அரசியலை இந்த சமூகம் ஒரு முதலடியாக முடிக்கணும். எடப்பாடியை பற்றி அதிகமாக பேசினார் அன்பராஜா. நான் கேட்கிறேன், அதிமுக நண்பர்களை நான் கேட்கிறேன், நீங்கள் ஸ்டெர்லைட் சமயத்தில் 13 பேரை சுட்டு கொண்டு விட்டு இந்த பெரிய நீங்கள் சொல்லியிருக்கீங்கள பெரிய இவர் எடப்பாடி என்ன சொன்னார்? அவர் ஒரு முதலமைச்சர் 13 பேரை சுட்டு கொன்ற பிறகு எதை வைத்து தெரிந்து கொண்டேன், டிவி நியூஸ் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை எப்படி ஆள முடியும்? ஸ்டெல்த் கன்னை வச்சு சொல்றாங்க சார் போலீஸு. 13 பேர் போராடுகின்ற மக்கள், சாதாரண ஆட்கள். 13 பேர் தூத்துக்குடியிலே செத்து துப்பாக்கியால் சுட்டு கிடக்கிறான். முதலமைச்சரை பார்த்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று பத்தியாளர்கள் கேட்டா, அப்படியா, நானும் கூட தொலைக்காட்சியை பார்த்து தான் கேட்டேன். அப்படி ஒரு முதலமைச்சர் ஏன்னா அவர் ஒரு வாக்கு வங்கியை நம்புகிறார். ரெட்டை இலைக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அந்த ஓட்டு எனக்கு விழுந்துரும்னு நினைக்கிறார். ஆகவே நான் எந்த விதமான செயல்பாடும் எனக்கு தேவையில்லை, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐ கேன் பி a careless chief minister but I will get vote. I will be a communal prime minister but I will get votes because my vote bank. இப்படிப்பட்ட வாக்கு வங்கியை வளர்க்க வேண்டுமா? அதுதான் இந்த வாதத்தினுடைய வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஒரு அரசாங்கம் செயல்பாட்டின் மூலம் தான் கொடுக்கிற வாக்குறுதியை செயல்படுத்துவதன் மூலம் அதன் மூலமாக தனக்கு கிடைக்கின்ற அதிகாரத்தை சாதி மதம் வேறுபாடின்றி யாருக்கு அதிக தேவையோ அதை போல ஒரே ஒரு கோணம். அதனால் இன்றைக்கு நம்ம முன்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு கட்சிகளை இந்திய திருநாட்டிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய கொடை பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பாராளுமன்ற ஜனநாயகம். உலகத்தினுடைய நாடுகள், பல நாடுகளுக்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகள், பல ஆப்பிரிக்க நாடுகள், ஏன் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளை நீங்கள் பார்த்தால் கூட பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பர்மா, மியான்மார், இங்கெல்லாம் ஜனநாயகம் என்பது பேருக்குத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஜனநாயகத்தை நாம் கட்டமைத்து ஒழுங்காக நடத்தி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை பேணி பாதுகாத்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தேர்தலையே திருடக்கூடிய ஒரு ஆட்சி நடக்கிறது. ஸ்டீலிங் எலெக்ஷன்ஸ். நான் வெற்றி பெறுகிறேன், பெரும்பான்மை என்னிடம் இருக்கிறது, ஆனால் 6 மாதத்துக்கு மேலே என்னால் கவர்மெண்ட் நடத்த முடியல. இரவோடு இரவாக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விலை வைக்கப்படுகிறது. பலவீனமானவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள். ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளால் வேலை செய்ய முடியவில்லை, பெரும்பான்மை வச்சிருக்கிற முதலமைச்சர்களால் நிர்வாகம் செய்ய முடியவில்லை, நாட்டை நல்லபடியாக நடக்க நினைக்கின்ற அரசியல் கட்சிகளால் செயல்பட முடியவில்லை. வங்கி கணக்குகளை முடக்குகிறார்கள், நன்கொடை கொடுப்பவர்களை மிரட்டுகிறார்கள். ஆக எதை நம்பி செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்கள் கையிலே அந்த மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இது நாளை எப்படி வரும் என்று சொன்னால் ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்று சொல்லி இந்த நாட்டிலே வேறு கட்சிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை, பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது பெயருக்கு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை நோக்கி இந்தியா நகர்ந்துவிடக்கூடாது. அதற்கான அந்த வாக்கு வங்கி அரசியலை, மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் அமர்ந்த வாக்கு வங்கி அரசியலை நீங்கள் இளைஞர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒரு தேர்தலில் மக்களுடைய பங்கேற்பு முக்கியம், அது சார்ந்த விவாதங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு வாக்குறுதி வெல்லுவதற்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் அவர்கள் இருப்பாங்களா அப்படின்றத பார்த்து தான் மக்கள் தங்களுடைய தீர்ப்பை எழுதுகிறாங்க. எல்லா கட்சியும் வாக்குறுதி சொன்னாலும் யார் நிறைவேற்றுவாங்க அப்படின்றதில் யார் மீது நம்பகத்தன்மை இருக்கோ அந்த வாக்குறுதி எடுபடுகிறது. வெறுமனே வாக்குறுதி மட்டும் பல நேரங்களில் வெற்றியை தேடி தந்துடுறதில்லை. அடிப்படையான வாக்கு பலம் அப்படின்ற ஒன்றும் அந்த கட்சியை வெற்றிக்கு கொண்டு போகிறதுக்கு அவசியமாக இருக்கிறது. பல கருத்துக்கள் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடி கூட மோடி கேரண்டி, மோடியோட வாக்குறுதி அப்படின்ற ஒன்றை முன்வைக்கிறார். 25 வருஷம் என்டிஏன்ற ஒரு கட்டமைப்பு அவர்களுக்கு இருந்தாலும், 10 வருஷ ஆட்சி இருந்தாலும் வாக்குறுதி முக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறத பார்க்க முடியுது. இந்த தேர்தல் களத்தில் இந்த 2 கருத்துக்களும் எதிரொலிக்கும். ஏராளமான கருத்துக்கள் மக்களுடைய பரிசீலனைக்கு இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் பார்த்து தெளிந்து ஆய்ந்து அவங்களுடைய முடிவுக்கு வரலாம்.
பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது விவாத மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.